ஆன்மீகம்னா என்னங்க சார்? ஆன்மீகம் என்பது நம்மளுக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கான பதில். ஆன்மீகம் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. நம்புறவனா நீ எப்படி வேணாலும் வழிபடுன்னு சொல்லுது. கடவுள் நம்பிக்கை இல்லாட்டா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. நான் இதுக்கு இன்னொருத்தனுடைய சாயத்தில் நின்றுக்கிட்டு இன்னொருத்தனுடைய சட்டைக்குள்ள புகுந்துக்கிட்டு நான் என்னுடைய உனக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கா, சந்தோஷமா எடுத்துக்க. ஆனால் இன்னொருத்தனுடைய தோல் மேல ஏறாத. உங்களுடைய நம்பிக்கைக்குள்ள நான் போய் புகுந்து அதை சரி என்று சொல்வதோ தவறுன்னு சொல்வதோ தப்பு. அப்ப விமர்சனங்களுக்கோ விவாதங்களுக்கோ இங்க இடம் இருக்கு. ஆன்மீகத்துல இருக்க ஆன்மீகத்தை மறுப்பவர்களுக்கு இருக்கு. கடவுள் மறுப்புங்கிறது இப்ப வரல. அது எப்ப கடவுள் உருவாக்குனானோ அப்பயே கடவுள் மறுப்பும் கூடயே சேர்ந்து தான் வரும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருத்தனுக்கு எதிர்கருத்து இருக்கும். நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் ஒரு கொள்கையை தானே நாங்க ஃபாலோ பண்றோம், நீ ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ற. அப்ப உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது, அறிவில் வித்தியாசம் கிடையாது, பகுத்தறிவில் வித்தியாசம் கிடையாது. நீ உன்னை நம்புற, நான் உன்னை நம்புறேன். வள்ளலார் போலவோ அல்லது வள்ளுவர் போலவோ பாரதி போலவோ நாங்கள் சுயமாக சிந்திக்கல. நாங்க ஒரு மார்க்கத்தை தழுவுறோம். அது மாதிரி உனக்கும் அப்படிதான் இருக்குது. நீயும் இன்னொரு மார்க்கத்தை தழுவிட்டு இருக்க, அவர் இன்னொரு மார்க்கத்தை தழுவி வரான்னு சொல்லி எல்லாருமே தழுவி யாரும் சுயமாக சிந்திக்கல. ஆன்மீகம் என்பது என்னன்னா, நம்புறவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தீ மிதிக்கிறது, அலக்கு குத்திக்கிறது, இந்த மாதிரி சில மூட பழக்கங்கள் பண்றாங்களா? அதோட பழக்க வழக்கமே கிடையாதுங்க. கருப்பு சட்டை போட்டா இறை நம்பிக்கை இல்லைன்றது என்ன? அதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு நான் சட்டையில தான் என்னோட அடையாளத்தை வச்சிருக்கேன், என்னோட அறிவை சட்டையில தான் வச்சிருக்கேன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இறைவன்கிறது ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஹோப், அவ்வளவுதான். அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். ஆன்மீகம் என்ன சொல்லுதா, நம்ம படைக்கப்பட்டதனுடைய சாராம்சத்தை தேடி ஓடுகிறது. நான் யாருன்றது முதல்ல கண்டுபிடி, அதுக்கப்புறம் நீ பகுத்தறிவுக்குலாம் போ. தன்னை அறிவதே ஞானம். நான் யாருன்னு எனக்கு தெரியல, பக்கத்துல இருக்கிறவனை போய் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆன்மீகம் என்பது அன்பை பிறருக்கு, சமூகத்திற்கு பரப்புவது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே சார். இப்போ சில பேருக்கு இந்த ஆன்மீகம்ன்றதுல புரிதலும் இல்லை, நம்பிக்கையும் இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ மக்கள் அடிப்படை மக்கள் ஆன்மீகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஆன்மீகம்னா என்னங்க சார்? ஓகே, நம்பிக்கை இல்லாதவங்கள நம்ம விட்டுறலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை புகுத்துறது நம்மளுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுக்கு உங்களுடைய நம்பிக்கை எனக்கு தேவையில்லை. என்னுடைய அனுபவத்திலையும் என்னுடைய வாழ்வியல் சூழல்லையும் நான் கடந்து வந்த பாதையிலையும் எனக்கு நம்பிக்கைகள் உருவாகுது. ஒருவேளை எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை, என்னுடைய தன்னம்பிக்கை மேலேயோ இல்லை மனிதத்தின் மேலேயோ அல்லது இந்த சூழல் மேலேயோ இயற்கை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான். உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கையில் கிடச்சுன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஆனால் அதுலேயுமே நான் இன்னொருத்தரை சார்ந்துட்டு நம்புவேன். இப்போ உங்களுக்கு நான் சின்ன வயசில் பட்டினம்பட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில், ஐயம்பாளையம் தேனி பட்டினம்பட்டி பக்கத்தில் ஒரு ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு போனேன். எங்கள் அப்பாவோட வேலை பார்த்த ஒருத்தர். அவர் வீட்டுக்கு நான் ஒரு வேலையாக போகிறப்ப, சின்ன வயசு எனக்கு, போகிறப்ப அந்த வீட்டில் செல்ஃபுல்லாக பெரியார் புத்தகங்கள், தீகா புத்தகங்கள்லாம் வச்சுருந்தார். அப்போ நான் அதை எடுத்து பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு புத்தகங்கள் ஆசை இருக்குது, படிக்கிறதுல ஆர்வங்களோ இல்லாட்டா அந்த படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு இல்லை. அப்போ எடுத்து பார்க்குற போது அவர் பின்னால் தொடுத்து, பார்த்தி எப்படி உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, சாமி கும்பிடுவா அப்படின்னு கேட்டார். எனக்கு சாமி கும்பிட்றது பழக்கம் பிடிக்காது. பிடிக்காது. அப்படியா, என்ன புக்கு படிச்ச, என்ன புக்? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நான் இதுக்கு எவன் புக்கையும் படிக்கணும்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன திடீர்னு ஸ்ட்ரைக் ஆனார். நல்லா இருக்கு எந்த விஷயம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையை நான் சுமப்பதற்கு நான் இன்னொருத்தனுடைய அடையாளத்தை நான் ஏன் இருக்கணும்? அப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. நான் இதுக்கு இன்னொருத்தனுடைய சாயத்தில் நின்றுக்கிட்டு இன்னொருத்தனுடைய சட்டைக்குள்ள புகுந்துக்கிட்டு நான் என்னுடைய கடவுள் மறுப்பை வெளிப்படுத்தணும். அதுக்கு நானே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொருத்தன அடையாளம். அப்ப என்னன்னா, எனக்கு சுயமாக சிந்திக்கிறதுக்கு புத்தி இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, எவனோ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி சிந்திச்சவனுடைய தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அவரோட சிந்தனையை கடன் வாங்கிக்கணும். அப்ப இது தப்பு. அப்ப ஆன்மீகம் என்பதும், ஆன்மீகம் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது. என்னன்னா, நீங்க இறைவனை நம்பாம போ. அதுவும் இல்லாம நம்புறவனா நீ எப்படி வேணாலும் வழிபடுன்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது என்னுடைய பைக் எடுக்கிறேன், பைக்கில் என்னுடைய கீ தான் கடவுள்னு நான் நம்புறேன். அது ஒரு இப்படி தொண்டு கும்பிட்டு போட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இது ஆன்மீகம் பரிந்துரைக்குது. உனக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கா, சந்தோஷமா எடுத்துக்க. ஆனால்
ஒன்னொருத்தனுடைய தோல் மேல ஏறாத. அடுத்தவங்களோட நம்பிக்கையும் கெடுக்கக்கூடாது. கெடுக்குது. அது சமூகம், அது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தேவையில்லை. அது சும்மா சாதாரண ஒரு மனிதன். உங்களுடைய நம்பிக்கைக்குள்ள நான் போய் புகுந்து அதை சரி என்று சொல்வதோ தவறுன்னு சொல்வதோ தப்பு. நீங்களும் நானும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு விமர்சனமோ விவாதங்களோ பண்றோங்கிறது அது தனி. அது வந்து சப்தவாதங்கள்ல விவாதம் அப்படிங்கிறதும் ஒரு வாதம் தான். வாதம்ங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட். அது வந்து ஒரு தர்க்கம்னு சொல்றாங்க. அப்ப விமர்சனங்களுக்கோ விவாதங்களுக்கோ இங்க இடம் இருக்கு. ஆன்மீகத்துல இருக்கு, ஆன்மீகத்தை மறுப்பவர்களுக்கும் இருக்கு. சார்வாகம்னு ஒண்ணு இருந்துச்சு ஆரம்பத்துல. இது மாதிரி நிறைய இப்ப கடவுள் மறுப்புங்கிறது இப்ப வரல. அது எப்ப கடவுள் உருவாக்குனானோ அப்பயே கடவுள் மறுப்பும் கூடயே சேர்ந்து தான் வருது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருத்தனுக்கு எதிர்கருத்து இருக்கும். இப்ப மறுப்பவர்களை நாம் குறை சொல்வதற்கோ இல்ல அவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்வதற்கோ நம்ம ஆள் கிடையாது, தேவையில்லை. ஏன்னா அவங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்பக்கூடிய கடவுள் நான் இல்லைன்னு சொல்றேங்கிறாங்க. தப்பு இல்லையே. ஒருவேளை அவங்க வேற ஒரு நபரை கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு மேல இல்லைன்னா நம்ம ஒரு நம்பக்கூடிய ஒரு வஸ்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நம்பக்கூடிய வஸ்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இன்னொரு ஆளை நம்புறேன். இப்ப எனக்கு இதுல நீங்க சொல்றது எப்படி புரியுது அப்படின்னா, இப்ப கடவுளை நம்புறவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட குறி வச்சு இவங்க கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. கடவுள் இல்ல அப்படின்றவங்க தன்னைத்தானே நம்புறவங்க, அது என்னோட நம்புறவங்களே இல்லையேங்கிறேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, தன்னைத்தானே நம்பின சந்தோஷங்கிறேன். அவங்க தன்னைத்தானே நம்பாம வேறு ஒருத்தருடைய கொள்கைகளை. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் ஒரு கொள்கையை தானே நாங்க ஃபாலோ பண்றோம், நீ ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ற. அப்ப உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது, அறிவில் வித்தியாசம் கிடையாது, பகுத்தறிவில் வித்தியாசம் கிடையாது. நீ உன்னை நம்புற, நான் உன்னை நம்புறேன். நானும் சுயமாக இப்ப வள்ளலார் போலவோ அல்லது வள்ளுவர் போலவோ பாரதி போலவோ நாங்கள் சுயமாக சிந்திக்கல. நாங்க ஒரு மார்க்கத்தை தழுவுறோம். அது மாதிரி உனக்கும் அப்படிதான் இருக்குது. நீயும் இன்னொரு மார்க்கத்தை தழுவிட்டு இருக்க, அவர் இன்னொரு மார்க்கத்தை தழுவி வராரு சொல்லி எல்லாருமே தழுவி யாரும் சுயமாக சிந்திக்கல. இப்ப வள்ளலார் இந்த ஆன்மீகத்தை எப்படி அணுகியிருந்தாரு? இல்ல வள்ளலார் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வாழையடி வந்த திருமரபு கூட்டல் நானும் ஒருவன் தான் சொல்றாரு. அப்ப ஆன்மீகம் என்பது என்னன்னா, அப்ப கடவுள் மறுப்பாளர்களை விட்டுருவோம், அவங்க மறுத்துக்கிட்டே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க மறுக்கிறதால சூரியன் மறைய போறது இல்ல, அவங்களுக்காக 2 நாள் எக்ஸ்ட்ரா ஊதிக்க போறதும் கிடையாது. இயற்கை அது பாட்டு நடந்து போயிட்டு போது அவங்களுக்கு இயற்கையிலோ இல்லைன்னா ஏதோ ஒரு சம்பவம் நம்பிக்கையா ஹாப்பி சந்தோஷம் ஒதுங்கிக்கங்க, அவ்வளவுதான். நம்புறவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்துஸ்ன்னு சொல்லுங்க, சும்மா நம்ம பேசுறதுக்காக பேசுறோம், ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹிந்து மதத்துக்கு வழிபடுவதற்கு சில முறைகள் இருக்கு. கோயில்களும் இப்படித்தான் கும்பிடணும், இப்படிதான் செய்யணும்ன்றது. இந்த முறைகள் வந்து நம்மளுடைய முறைகள் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சமூகம் வந்து நம்ம கலாச்சாரங்கள் வந்து பல அடிபட்டு எங்கெங்க அடிபட்டு எல்லாத்தையும் 1000 வருஷத்துக்கு முன்னாலே முகலாயர் நம்மளை வந்து அடிமைப்படுத்திட்டாங்க. முகலாயருடைய விஷயங்களை கோயில்லாம் இடிச்சிட்டாங்க, நிறைய கோயில்கள் இடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க காசிக்கு போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலே வந்து ஒரு மசூதிக்கு பேக் சைடு தான் போகணும். இப்ப அதுல பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? அப்ப நிறைய கோயில்கள் மத துவேஷங்களால் இடிக்கப்பட்டது. அப்ப இந்த வழிபாடுகளும் உங்களுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கலாம் தானே, சரிதானே? ஒரு பெரிய சமூகத்தையே வேற ஒரு நாட்டினுடைய மதத்தையே ஏற்க சொல்லும் பொழுது பொதுவாக நாட்டுல ஆண்டாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பொசிஷன்ல இருந்தவங்க மரபுகளை மாத்திருக்கலாம், கலாச்சாரங்களை மாத்திருக்கலாம், வழிபாடு முறைகளை மாத்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஒருத்தர் சொன்னார், என்னுடைய விவேகானந்தர் சொல்லிக்கிறார், இந்து மதத்தினுடைய நான் வந்து இந்து மதத்தினுடைய அடையாளம் கிடையாது, நான் சும்மா சொல்றேன், ஆன்மீகத்தை பத்தி பேச பொதுவா பேசிட்டு போறோம். அப்ப இந்து மதத்தினுடைய அடிநாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மறைகளையும் போட்டு எரிச்சுட்டா கூட இந்து மதம் மறுபடியும் தலைத்துவங்கும். ஏன்னா இந்து மதம் என்பது காகிதங்களில் இல்ல, ஒவ்வொருத்தருடைய மனங்களில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஆன்மீகம் என்பது நம்மளுக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கான பதில். இப்ப நம்ம 2 பேரும் ஏன் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வளர்ந்தோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற கேள்விகளுக்கு நீங்க என்ன விடை தேடினாலும் நீங்க வந்து என்னவா இருக்க முடியும்னா, நான் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், பேங்க் பேலன்ஸ் ஏற்றலாம், கார் வாங்கலாம், பைக், இந்த மாதிரி பதிலை தவிர வேற எந்த பதிலும் இல்ல. என்னுடைய முகத்தை நான் வந்து இப்ப ஒரு இதை அங்கீகாரமா மாத்தணும், நான் ஒரு அந்தஸ்து எப்படி பார்த்தாலும் காசு சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது தான். இதை கடந்து உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் வரப்போறது இல்லை. ஆனா இந்த புகழ் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் புகழ் சம்பாதிக்காம ஒருத்தன் வாழ்ந்து செத்து போயிடுறான்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லாம போயிருது. இல்ல, அவனே ஏதோ ஒரு வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். எல்லாருக்கும் ஹாப்பினஸ் இருக்கு தான் செய்யுது. அம்பானி என்ன ஹாப்பில இருக்கானோ அதே மாதிரி அடிமட்டத்தில் கூடிய ஆளும் ஹாப்பியா தான் இருக்கிறான். இந்த ஹாப்பியினுடைய ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த இகலோக வாழ்க்கைன்னு சொல்றாருல்ல. இப்ப இகலோக வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கும் நம்மளுடைய தேவைக்கும் இல்லை. நான் அந்த இடத்துல சுதந்திரமா உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கேன், ஏசி போட்டா கொஞ்சம் ஹாப்பியா உட்காருவேன், இல்லைன்னா லைட்டா தொடச்சிட்டு உட்காருவேன், அவ்வளவுதான். நான் செத்து போக போறதில்ல. ஆனா இந்த ஆன்மாவோ அந்த உயிரோ இங்க படைப்பதற்கு இந்த காரணம் இல்லை. நான் வந்து ஒரு டிவியில பேசி பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் ஆன்மாவுக்கு இல்லை. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய ஆசை, உங்களுடைய அதாவது என்னன்னா சர்வைவல்னு சொல்றாங்க. இந்த உடம்புங்கிறது சர்வைவல். நான் என்னுடைய ஒரு கான்சியஸ் இருக்குன்னு ஆன்மான்னு ஒண்ணு இல்லைன்றாங்க, இருக்குன்றாங்க, ஏதோ ஒண்ணு நான் உள்ள ஒண்ணு இருக்கு.
அது இங்க நிலைத்து ஏதோ ஒன்று அனுபவிப்பதற்கு இந்த உடலை நான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இந்த உடலை நான் பாதுகாக்காம விட்டேன்னா அதை அனுபவிக்க முடியாம போயிடும். அப்போ உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த சொசைட்டி எனக்கு என்ன சொல்லி தருதோ, இப்போ கொரியால போய் சாப்பிட்டோம்னா கிம்ச்சி, வெள்ளைக்காய் வெள்ளைப்பூண்டு ஊறுகாய், கீரையை வினிகரில் ஊறப்பட்டு திம்பேன். நம்ம ஊருக்கு வந்தோன்னா இட்லியும் தோசையும் திம்பேன். ஆக மொத்தத்தில் இந்த உடம்பை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்சியஸ் இருக்கு, அதை பாதுகாக்கணும். இந்த உடலை பாதுகாப்பதற்காக பட்ட முயற்சிகள் அதில் சுகங்களாக மாறிடுச்சு. இப்போ நான் இங்கிருந்து நான் வேலைக்கு போனோம், கஷ்டப்பட்டு ஏன் போகணும், ஒரு கார் வாங்கி போகலான்ற மாதிரி. இந்த மாதிரி என்னுடைய சர்வைவலுக்காக அப்போ நான் போகிற வழியில் நான் வந்து இப்போ மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போகிற வழியில் எனக்கு தேவைக்கு ஒரு கட்டுச்சோறு கட்டுறேன். சரிங்களா, கட்டுச்சோறை நான் புளிச்சோறு கட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குறேன், இல்லைன்னா ஒரு வெஜ் பிரியாணி வாங்குறேன். அப்போ என்னுடைய சுகங்கள்லேயும் சுதந்திரங்கள்லையும் சில மாற்றங்களை நான் அமைச்சுக்கிறேன். இந்த சுதந்திரமோ இந்த சுகமோ மதுரைக்கு போகிறத டிஸ்டர்ப் பண்ண போகிறதோ இல்லை மதுரைக்கு போகக்கூடிய தேவையோ நிர்ணயிக்க போகிறது கிடையாது, இல்லைங்களா? அப்போ நான் மதுரைக்கு போகிறது வேற காரணமாக போகிறேன். ஆனால் போகிற வழியில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அந்த பயணம், காரில் போகிறேன், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸில் போகிறேன், இல்லைனா போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றேன். இது எல்லாமே என்னுடைய மதுரை பயணத்தில் மதுரையில் நான் செய்யக்கூடிய வேலையை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. நான் இங்கிருந்து நடைபயணமா போனாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, எப்படி போனாலும் நான் போயிட போறேன். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பயணத்தில் நாம் செய்த மேம்போக்கான விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய படோபகாரங்கள், பகட்டு, இதெல்லாத்தையும் நம்மளுடைய லைஃப்ல இதுதான் சக்சஸ் நினைக்கிறோம். ஆனா நம்ம மதுரைக்கு போக வேண்டிய வேலையை நம்மளுக்கு மறந்துட்டோம். அங்க என்ன செய்ய போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்க சொல்றது எப்படின்னா, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு ஒண்ணு இருக்கு. இந்த இடையில தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா அதை மறந்துட்டு மனிதர்கள் இறப்பு அப்படிங்கிறது என்னைக்கு ஒரு நாள் நடக்க போது, அந்த இறப்பு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மெமரி ஆகிட்டே இருக்குது ஒரு இடத்துல. நம்ம அந்த மெமரி அப்படிங்கிறதுல தேவையான மெமரியை விட்டு இதுல வந்து ஹாப்பினஸையே நம்ம மெமரி பண்ணி ஆசையை தேடியே ஆசையே துன்பத்திற்கு காரணம் பௌத்த மதம் சொல்லுது. அப்ப இது ஏதோ ஒரு தப்பான ஒரு நோக்கத்தை நோக்கி நகருதுன்றப்ப இந்த ஆன்மீகம் அப்படிங்கறத மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஆசைகளை இன்னும் அதிகமாக்கி நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆன்மீகம் நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு காலையில என்னுடைய குரூப்ல நான் வந்து பெரிய ஒரு ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, அவங்களும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு வீடு விற்காம இருந்துச்சு, நான் வந்து விஷ்ணு சகஸ்காரம் படித்தேன், அதுக்கப்புறமா வந்து பகவத்கீதை படித்தேன், கொஞ்ச நாள்ல வீடு வித்துருச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ள எப்படி உள்ள வராங்கன்னு உங்களுக்கு ஃபீல் புரியுதுங்களா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை ஏதோ ஒன்று செய்வதனால அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை சுகமா இல்ல, அந்த சுகத்தை படுத்துவதற்காக இறைவனை நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு அப்போதைக்கு ஓகே சார். இப்போ இதுல என்னன்னா, இப்போ அப்போதைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நடக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ உங்க தீ மிதிக்கிறது, அலக்கு குத்திக்கிறது, இந்த மாதிரி சில மூட பழக்கங்கள் பண்றாங்களா? மூட பழக்க வழக்கமே கிடையாதுங்க. இப்ப நீங்க விஞ்ஞானி, நீங்க நம்ம நம்புறோம், அவங்க விஞ்ஞானி அவங்க நம்புறாங்க. இப்ப நம்ம மூட பழக்கம், நம்ம எதுக்கு ட்ரெஸ் போடுறோம்? ட்ரெஸ் இப்போ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத பொருள் என்கிட்ட ஏதாச்சும் வச்சிருக்கேனா? அப்புறம் நான் மறைச்சிக்கிட்டே இருக்கேன் ட்ரெஸ் போட்டு. அப்போ இது முட்டாள்தனமா இது? அப்போ ட்ரெஸ் போடுறது என்னது, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்துடலாம்ல, சரிதான்? இல்ல சார், கரெக்ட். ஆனா இது வந்து இந்த தீ மிதிக்கிறது, தன்னை தானே வருத்திக்கிறது, இங்க என்ன மேட்டர்னா, நம்ம ஸ்லாப்பா புரிஞ்சுக்கணும். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என் பையன் ஹிஸ்டரி படிக்க போறாருன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் பெரிய சயின்டிஸ்ட். அவர்கிட்ட ஐடியா கேட்டேன், பையன் வந்து ஹிஸ்டரி படிக்கணும், எங்க படிக்க வைக்கலாம், லயலோட போடலாமா? அவர் என்ன சொன்னாரு, ஹிஸ்டரிங்கிறது வந்து ரொம்ப படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். நான் வந்து சயின்டிஸ்டா இருந்தேன், ரொம்ப கண்டுபிடிச்சேன், நிறைய பண்ணேன், ஆனா எனக்கு இந்த ஹிஸ்டரி படிக்கலையேன்னு சொல்லி வருத்தம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தன் இப்படி சிந்திக்கிறான், இன்னொருத்தன் இப்படி சிந்திக்கிறான், அவன் அப்படியே அதான் சரின்னு சொல்றான், இவன் ஒருத்தன் சரின்னு சொல்றான். அரசியல் இங்க குளறுபடியா இருக்கு. ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை மன்னனாக்குறாங்க, அவன் மன்னன் வந்து மக்களை சுரண்டிக்கிட்டே இருக்கிறான், மறுபடியும் அவனையே மன்னனாக்குறாங்க மக்கள். ஆனா மக்கள்கிட்ட போய் தனியா கேட்டோம்னா அந்த மன்னன் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தனும் சொல்றான். அப்ப ஏன் தேர்ந்தெடுக்கிறான்? இந்த பாகுபாடுகள் எதுக்கு இருக்கு? மன்னவனா வர பூராமே ஃப்ராடுகளாவே வரானுங்க. ஆனா மன்னவனுக்கு பெரிய ஒரு பவர் இருக்குன்றாங்க. அப்ப அந்த பவர் அவனுக்கு மட்டும் எப்படி வருது? இது மாதிரி விஷயங்கள்லாம் சமூகத்தையும் வரலாறுகளையும் படிக்கிறப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய டிசைனிங்ல இருக்கு. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான். அப்போ ஒருத்தன் அழகு குத்துறான் அப்படிங்கிறப்ப அவன் அழக குத்தல, அவனுக்குள்ள இருக்க ஒரு நம்பிக்கையை பெருசா இன்னும் ஆழமா வந்து பதிய வைக்கிறான். தன்னை வந்து இறைவன்ட்டே ஒப்படைக்கிறான். இவ்வளவுதான். அந்த 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 நம்பிக்கைக்கு தான் அங்க வேல்யூ தவிர, அழகு குத்துனா என்னத்தையும் குத்திட்டு போறான். சரிங்களா? இங்க அழகு குத்துறீங்க, வேற ஊர்ல வேற ஒண்ணு குத்துவீங்க இல்லைங்களா? இப்ப கருப்பு சட்டை போடுறது என்னது? எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடவுள் மறுப்பாளர்கள்லாம் கருப்பு சட்டை போடுறாங்க, அது ஒரு அடையாளமா தான் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கருப்பு சட்டை போட்டா இறை நம்பிக்கை இல்லைன்றது என்ன? அதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு நான் சட்டையில தான் என்னுடைய அடையாளத்தை வச்சிருக்கேன், என்னோட அறிவை சட்டையில தான் வச்சிருக்கேன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப
எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுது, அவனுக்கு அது அடையாளமா இருக்கு. அதனால எவனுமே மூடர் கிடையாது. அப்ப நான் என்ன சொன்னா, நீ கருப்பு சட்டை போட்டு உன்னுடைய கடவுள் இல்ல அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு சட்டை எதுக்கு போடுற, நீ வெள்ளை சட்டை போட்டு இது பண்ணலாம். அப்ப உனக்கு பிடிச்ச சட்டையே போட முடியாம எவனோ ஒருத்தன் சொன்ன கலர்லயே வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா, அதுவே மூட நம்பிக்கைன்னு சொல்றேன். எதுவுமே மூட நம்பிக்கைகள் கிடையாது. நம்ம சொல்றது வந்து அவனுடைய நம்பிக்கை. நம்ம எதுல இருந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த ஆன்மீகம் எப்படி இருக்கு, ஆன்மீகம் எப்படி டிசைன் ஆயிருக்குன்னு பாக்குறப்ப இந்த நம்பிக்கைகளை அதை நம்புறது இல்லை. அப்ப உயர்ந்த ஆன்மீகம்னு போகும்பொழுது இந்த ஞானம் மார்க்கம் இதுலயே வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் பிரிக்கிறாங்க. இந்த சித்தர்கள் சொன்னது, ஏன்னா நம்ம கடைசியா போய் எண்டா நிக்கிறது வந்து இங்க இந்த ஆன்மீகம் அப்படிங்கறத யார் ரீச் பண்ணாங்க, ரீச் பண்ணவங்களுடைய இதுல இருந்தா நம்ம ரிவர்ஸ் வர வேண்டியது. அப்ப சித்தர்கள் ஞானிகள் சொல்றவங்க இந்த ஆன்மீகத்தை டச் பண்ணி அவங்க தான் நமக்கு சொல்லி தராங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது தேவையற்றதாக இருக்கு. எதுங்க இந்த அளவு குத்துறது, தீமிதிகள். ஆனா இவங்களுடைய ஸ்டாட்ல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு சரியா தெரியுது, அவங்களுக்கு தேவையா இருக்கு நம்பிக்கை. அதான் வந்துங்க இப்ப ஒருத்தனுடைய அக்கா இறந்துருச்சு, எனக்கு வர கிளைண்டோடைய ஜாதகம் ஓகேங்களா, ஒருத்தனுடைய அக்கா இறந்துருச்சு, தங்கச்சி வந்து வாழா வெட்டியா இருக்குது. நேத்து ஒரு லேடி வந்து எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு வந்து 40 வயசு ஆகுது, எனக்கு 68 வயசு ஆகுது, என் வீட்டுக்காருக்கு 75 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, எனக்கு வேற குழந்தைகளே இல்லை, சொந்தக்காரங்களாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல செத்து போயிடுவோம், என் பொண்ணு யார்கிட்ட விட்டு சாகுறதுன்னு கேட்குது. இந்த சென்சிட்டிவான கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றது? இதை எந்த அரசியல்வாதியோ இல்லைன்னா எந்த ஒரு பகுத்தறிவு கூட்டமோ இதுக்கு விடை கொடுக்க, இந்த டாக்டரோ வந்து யாருனாலும் கொடுக்கவே முடியாது. என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இவங்க வாழ்ற வரைக்கும் மனசை உளவியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அளவு குத்துறதோ தீமிதிக்கிறதோ செஞ்சா என் புள்ள இன்னும் நல்லா இருக்கும், இல்லைன்னா என் புள்ள நான் செத்ததுக்கு அப்புறமா எவனாச்சும் ஒருத்தன் பாதுகாத்துக்குவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம்ல, பயந்து வாழ்றதோட ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நமக்கு குறை சொல்றது இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை சரியான இடத்தை கொண்டு போய் சேர்க்காதுன்னு நம்ம என்ன செய்யலாம், அறிவுபூர்வமா வரும்போது சொல்லலாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாரார் இந்த அழகு குத்துறதோ தீ மிதிக்கிறதோ தீச்சட்டி எடுக்கிறதோ இது மாதிரி இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடுகளோ முடி எடுக்கிறது எல்லாமே வள்ளலாரே என்ன சொல்றாருன்னா, காது குத்துவது, காது குத்துறதுனால இந்த நரம்பு வந்து குத்தப்பட்டு உங்களுக்கு அறிவெல்லாம் செயல்படுதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி குத்துறதா இருந்தா எவ்வளவு பெரிய மூளையை படைத்த இறைவன் இந்த ஓட்டை போட்டை படைச்சிருக்க மாட்டாருன்னு கேட்கிறாரு. யார்? வள்ளலார் கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, அதை வந்து கேலி கூத்தாக்க அதை நம்பாதீங்க. ஏன் அப்படி நம்பாதீங்கன்னா, உங்களுக்கு அதை பத்தி தெரியல. அப்ப உங்களுக்கு இறைவன் என்ற ஒரு நாமத்தை பற்றி, இறைவனை பற்றி புரியாததாலேயே என்னை நீங்கள் சுற்றி சுற்றி வருகிறீர்கள். ஒரு பதார்த்தத்தை உண்டால் ஒழிய, இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய இவ்வளவு ஒரு புக் எழுதுறீங்க, ஜிலேபி செய்வது எப்படின்னு, உளுந்து எடுக்கணும், ஊற வைக்கணும், அரைக்கணும், சுடணும், ஜீரால ஊற போடணும்னு சொல்லி பக்கம் பக்கமா ரசிச்சு கவிதை எல்லாம் போட்டு எழுதுறீங்க. இவ்வளவு பெரிய புக்கு படிச்சு முடிக்கிறப்ப ஜிலேபியினுடைய எல்லா உருவமும் உங்க கண்ணுக்குள்ள ஓடுது. அதோட டேஸ்ட் நீங்க ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. அப்ப அந்த ஃபீல் தான் வந்து இந்த ஃபீல் எப்படி நீங்க ஒரு கடவுள் மறுப்போ பகுத்தறிவோ இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஃபீல் எனக்கு வேணா ஒரு புக்ல எழுதி காட்டுங்களேன். அப்ப அந்த ஃபீலே இல்லைன்னு சொல்றதா? அப்போ ஜிலேபி பற்றி ஒரு புக்கை ஒரு அறிவாளி என்ன செய்யறான், கடைசி வரைக்கும் படிக்கிறான், 10 தடவை படிக்கிறான். அப்ப ஜிலேபில இனிப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க ரிசல்ட் கொடுக்குறதா? அவன் என்ன செய்யணும்? கடைசியா ஒரே ஒரு ஜிலேபி வாங்கி சாப்பிட்டான்னா சொல்லி முடிஞ்சு. அப்ப இவங்க இறைவனை நம்புகிறார்கள், வாங்காம அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இறைவன்கிறது ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஹோப், அவ்வளவு. அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இப்ப வந்து நீங்க எப்படி ஒரு அறிவு சித்தாந்தம் அப்படிங்கறத ஒரு நம்பிக்கையை நீங்க நம்புறீங்க, அது மாதிரி இவங்க இந்த பக்கமும் ஒரு நம்பிக்கை நம்புறாங்க. இவங்களுக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லையே. அப்ப நீங்க என்ன ராக்கெட்டா வர்றீங்க வீடுக்கு இல்லையா? அப்ப யாரும் அறிவாளிகள் கிடையாது, அவங்க அவங்களுடைய சூழல் தான் அறிவை நிர்ணயிக்குது. அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்துல பிறந்து அப்படி ஒரு குடும்பத்துல வாழாட்டினா இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்ப நான் வந்து அந்த வீட்டுல வளர்ந்து அதுல இருந்தா நான் கூட ஒரு அப்துல் கலாமா மாறி நீங்களும் ஆயிருக்கலாம் இல்லையா? அப்ப சூழல் தான் நிர்ணயிக்குது. அப்ப எவனுமே முட்டாளோ இல்ல. இப்ப ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மகனா பிறந்துட்டா நான் முதலமைச்சர் ஆயிரலாம் இல்லையா? அவ்வளவுதானே. இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்ப மீதி இருக்கவன முட்டாள்னு சொல்லக்கூடாது இல்லையா? அவன் அந்த குடும்பத்துல பிறந்திருக்கான், அவனுடைய சூழல். அப்ப இதை விதின்னு ஒரு பக்கமா கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பின்னால பேசலாம். அப்ப ஆன்மீகம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லுது, காரணம் இருக்குன்னு சொல்லுது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப, உதாரணத்துக்கு நீங்க எதுக்கு பிறந்தீங்க, நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு சாகுறோம், எதுக்கு பிறக்கிறோம். இங்க இருந்து நான் வந்து ஒரு ஜூம் பண்ணி போறப்ப அமேசான் காட்டுல ஒரு மரத்துக்கு போறோம். அந்த மரம் உயரமா இருக்கு, அதையும் ஜூம் பண்ணி கீழே போறப்ப வேர்ல இருந்து ஒரு 20 எறும்பு மேல வரிசையா நடந்து போகுது. எதுக்கு நடந்து போகுது? அந்த அமேசான் காட்டுல அந்த 20 எறும்பு எதுக்கு நடந்து போகணும்? நம்ம வீட்டுக்கு பதில கூடிய எறும்பு மாடி எதுக்கு பக்கத்துல உட்காந்து தின்னுகிட்டே இருக்கணும் எதையாச்சும் உட்காந்து? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கா இல்லையா? அப்ப ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்றப்ப எல்லாத்தையும் சயின்ஸ் தானே சொல்றீங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் என்னன்னு தெரியாம நம்ம அதுக்கு மேல சிந்திக்க பயப்படுறோம், இல்லைன்னா சிந்திக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா ஒருத்தவங்க சிந்திச்சுக்கிறாங்க. நீங்க வந்து சாதாரணமா வந்து ஆன்மீகம் அப்படின்னே நீங்க போயிட்டு வாரமலர் வாங்கிட்டு மாத இதழ் வாங்கிட்டு அதுல யாராச்சும் ஒருத்தவங்க கதை எழுதி வச்சிருப்பாங்க, அதை படிச்சு அது ஆன்மீகம் கிடையாது. நீங்க நேரா வந்து மறைகளுக்கு போங்க, வேதங்களுக்கு போங்க. உடனே வேதம்னு உடனே நான் வேற மாதிரி எடுத்துக்காங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு வேற ஜாதியை போட்டு குழப்பாதீங்க. நான் ஜாதியும் கிடையாது. நான் சொல்றது
ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஆழமாக பயணிக்கணும். இப்ப சமீபத்துல வந்து சித்திரை மாதமா தை மாசமா முதல் தேதி அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல ஒரு தீகாவனுடைய மிகப்பெரிய பேச்சாளர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க நான் சொல்றது எதையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்ல. நீங்க அதுல கலந்துருந்தீங்க? ஆமா, நான் கலந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து ரிஷபம் அப்படின்னு ஒரு ராசி மண்டலத்தை சொல்றேன். அவங்க வந்து ரிஷபம்னே நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது ஜோசியம்ங்கிறாங்க. ஏமா அவனுக்கு புரியலன்னாச்சுன்னு கேளு, நான் அதை விளக்குறேன் அப்படின்னா. இல்ல ரிஷபம்னு சொல்றீங்களா, நான் இதை எப்படி கேட்க முடியாது, கேட்கவே மாட்டேன், காதை அடைச்சுக்குவேன். அந்த காதை அடைக்கிறதா பகுத்தறிவா? அப்ப ரிஷபம் அப்படிங்கறத நீங்க நாசால இருந்து கொண்டு வரணும். அது வந்து வான் பகுதி. இப்ப திருநெல்வேலின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? திருநெல்வேலிக்காரெல்லாம் பேசான்னு சொல்லுவீங்களா? திருநெல்வேலிங்கிறது ஒரு ஊர். அதாவது வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பேர் இருக்கு. அதுக்கு வந்து இந்த ரிஷபம்னு வச்சுக்கிறாங்க, டேரஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. அதை ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த வார்த்தையை கூட அவங்களால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கேட்க முடியல. அப்ப எல்லாத்தையும் கேட்டா தானே புரியும். அப்ப இறைவன் அப்படிங்கறத நாங்க ஒரு ஆள் கிடையாது, சரிங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இப்ப நம்ம பேசுறோம் வெறும் காது மட்டும் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தனு கரண புவன போகம்னு சொல்றாங்க. இந்த உடல் வேணும். இந்த உடலை மட்டும் வச்சு என்ன பண்றது? உலகம் வேணும். உலகம் இல்லாட்டினா நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகம் இருக்குது, உடல் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு இங்க என்ன வேணும்? ஹாப்பினஸ் வேணும். இப்ப ஏசியை போட்டு அனுபவிக்கிறதுக்கு ஸ்கின் இருந்தா தானே அனுபவிப்பீங்க. எனக்கு உங்களுக்கு ஸ்கின்ல எல்லாம் நோயா இருக்குது, ஏசி காத்தே உங்களுக்கு படாதுன்றப்ப என்னத்தை அனுபவிப்பீங்க? அப்ப எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்தை அனுபவிப்பதுதான் கடவுள் தன்மை. ஓகேங்களா? அப்ப இயக்கம் எதற்காக இருக்குன்னு பாக்குறப்ப நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்தோம்னு சொல்லுது. ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, இது நம்ம ஆன்மீகம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா மதங்களுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணி நீங்க மதுரையில இருந்து இல்லைன்னா டெல்லியில இருந்து பேக் தூக்கி போட்டு வந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணக்கூடாது. இது ஒரு படைப்பு. ஓகேங்களா? இந்த படைப்பு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம எல்லாம் இந்த இடத்துல கலெக்ட் ஆயிருக்கோம். இந்த கலெக்ட் ஆகி ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடக்குது. இப்ப அவங்களோட பெரியார் இவங்க தீகாவுடைய விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படைப்பு தத்துவம் அப்படின்னு பேசினாலே ஒரு கடவுள் வந்து ஒரு மனுஷனை படைச்சான் அப்படின்னா இங்க நடக்கிற அநீதிகளை ஏன் வந்து அந்த கடவுளால நிப்பாட்ட முடியல, தடுத்து நிறுத்த முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய. இல்ல, கடவுள் படைச்சா நீங்க நான் சொல்லவே இல்லையே. நம்ம இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். படைக்கப்பட்ட இயற்கை தான் படைச்சிச்சு. இங்க எந்த இயற்கைக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கறது எதையுமே பேசல. ஆன்மீகத்தை சரியா புரிஞ்சுக்காதவங்களுடைய பதில் அது, கேள்வி அது. இங்க இறைவன் வந்து எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு எழுதி மீட்டர் போட்டு ஒரு இதுல வந்து உனக்குன்னு இந்த பொண்ணு இறைவன் எழுதி வச்சிருக்காருனே, இறைவன் வந்து கௌரி வந்து இந்த பையனுக்கு தான் சொல்லி போர்டுல எழுதுற மாதிரி ஒரு இது போட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய முயற்சிகளாலே உங்களுடைய விதிகள் நிர்ணயம் பண்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோ ஜெனரேட் மாதிரி போட்டு விட்டாங்க. உனக்கு நீதான் கடவுள், உனக்கு உன் வாழ்க்கைக்கு. இப்ப இது மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, இறைவன் அப்படிங்கிறவர் தான் என்ன படைக்கிறாரு அப்படின்னா, இறைவன் படைக்கல. இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல மார்க் யார் போட்டது? டீச்சர் போடுறாங்க. எதுக்கு போட்டாங்க? டீச்சர் நல்லா படிச்சா நல்லா நீங்க எழுதுனதுக்கு தான் போடுறாங்க இல்லையா? சரிதானே? அப்ப அவனுக்கே மார்க் அதிகம் போட்டாங்க, உங்களே மார்க் கம்மியா போட்டாங்க. நான் கேட்கிற கேள்வி, உங்களுக்கே 35 போட்டாங்க, அவனுக்கே 90 போட்டாங்க. நல்லா எழுதிருப்பான், நல்லா முடிஞ்சுங்களா? அப்ப இறைவன் உங்களுக்கே 35 போட்டாருன்னா ஆவரேஜா இருக்கு, ஒழுங்கா படிக்காதனால. அது போலதான் இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப டீச்சர் மார்க் போடுறதா வேலையை தவிர அந்த மார்க் எதன் அடிப்படையில் வருதுன்னா, நீங்க என்னுடைய திறமையான பெர்ஃபார்மன்ஸோ, அப்ப நீங்க ஊர்ல இருக்கவனுக்கு பூரா துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களை தூக்கி காப்பாத்துறதா வேலையா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இறைவன் காப்பாத்துறதோ இது மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யறது இல்ல. அப்படி செய்யறதா இருந்தா இந்த உலகம்ங்கிறத அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த உலகம் மட்டும் தான் பெருசா இருக்கு, இறைவனுக்கு இந்த வேலையுமே இல்ல, அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலைல பல்லு எல்லாம் விளக்கிட்டு வந்து இங்க ஸ்டேர் போட்டு உட்காந்து அவங்களை பார்த்துட்டே இருப்பாருன்ற மாதிரி போட்டு பார்த்து நம்மள இவங்க நம்பினா பிரச்சனை. தீகா அதான் நம்புறாங்க, அதுக்கு தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. சரிதான் இல்லைங்களா? அப்ப அவங்களும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதையே இவங்களும் நம்பிக்கிட்டு அப்படித்தான் இறைவன் இருப்பாரு நம்புறாங்க. அப்ப பகுத்தறிவு அவங்க இன்னுமே பயன்படுத்தல. அவங்க வந்து பகுத்தறிவை பயன்படுத்தணும்னா நிறைய இருக்குங்க. கைவல்லிய நவநீதம் இருக்கு, திருக்கு தேசிய விவேகம் இருக்கு, 12 திருமுறைகள் இருக்கு, திருவருட்பா இருக்கு. பாரதியார் பாட்டு எடுத்து உட்காந்து படிச்சாலே அவங்களுக்கு புத்தி வந்துடும். அப்ப என்னன்னா, இங்க என்ன சப்ஜெக்ட்னா, நம்ம கடவுள் அப்படிங்கிறத இவங்க நினைக்கிற கடவுளை தான் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கோயிலுக்கு முன்னால உட்காந்துட்டு கடவுளை வழிபடுவோன்னு காட்டும் பிராண்டின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப கோயில்ல தான் கடவுள் இருக்குன்னு அவரும் நம்புறாரு இல்லையா? அவர் ஆபீஸ்க்கு முன்னால உட்காந்து எழுதிருக்கணுமா இல்லையா? அவரும் கோயிலுக்கு முன்னாலதான் உட்காந்து செலவு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவரும் கோயிலுக்குள்ள தான் இருக்குன்னு நம்புறாங்க, இவங்களுக்கு கோயிலுக்குள்ள. அப்ப அவங்களுக்கும் வந்து பகுத்தறிவு இன்னும் கொஞ்சம் வரணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இங்க கடவுள் அப்படிங்கிறதோ ஆன்மீகம் அப்படிங்கிறதோ, கடவுள்ன்றதை விட்டுருங்க, இங்க வந்து ஏதோ ஒன்றை நோக்கி நம்ம நகர்றோம். அது என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்ன்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம ஏன் இடத்துல வாழணும்? இப்ப நம்மளுக்கு எதுவுமே விதின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா விதினா ரூலுங்க. இப்ப கல்ல தூக்கி போட்டா கீழே வந்து விழுகுதா இல்லையா? இயற்பியல் விசை. ஓகே. அப்ப இதுக்கு மட்டும் விசைன்னு பேர் வச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு ரூல். அது இப்படிதான் விழுகுன்றது ஒரு ரூல். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் நடக்குன்றது ஒரு ரூல். அந்த ரூல் பேர் தான் விதி. அப்ப விதி கெப்லர் விதின்னு போட்டிருக்கான்.
ஐன்ஸ்டைன் விதின்னு போட்டிருக்காங்க. இப்ப இது எல்லாமே வந்து அறிவியல் ரீதியா ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எதைத்தான் புரிவு பண்ணிக்கிறீங்க? அணுவை பிளக்க முடியாதுன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அணுவை பிளக்க முடியும்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அணுவை குவாண்டம் பிசிக்ஸா பிரிக்க முடியும் ஒரு கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப அன்னைக்கு சொன்னது, அப்ப பட்டன் போனை யூஸ் பண்ணும்போது நீங்க பட்டன் இல்லாம ஒரு போன் வந்துச்சுன்னா முட்டாள்தனம் நினைச்சீங்க. இப்ப பட்டன் இல்லாத போன் யூஸ் பண்றீங்க இல்லையா? அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கு. இது மாறி என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு தான் அது முழு அறிவியல் சொன்னா இன்னைக்கு சொல்றதா நீங்க அறிவியல் இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? இப்ப ஒரு காலத்துல வந்து நம்ம லைட் போடணும் அப்படின்னா 2 கார்பைட் டிப்பை வச்சு ஸ்க்ரூ பண்ணி லைட் போட்டா இப்ப அதெல்லாம் செய்ய தேவையில்லை இல்லையா? இப்ப நீங்க கார்பைட் டிப்பை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிறதே நம்ம மெண்டல்னு சொல்லுவோம். அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கு. இது என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் நிக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு நிக்கிறப்ப தான் அது மெய்யியலா மாறும். இதுக்கு மேல மாற்றமே முடியாது அப்படின்னு ஒரு நாள் நிக்குது இல்லைங்களா? அப்படி இதை நீங்க உங்களால ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அது எண்ட்லெஸ்ஸா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிறந்ததுக்கு நம்ம வந்து எல்லாம் யோசிச்சாச்சு சார், வேலை பார்த்தாச்சு, சம்பாரிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் ஒரு கேள்வி, இது எதுக்கு நம்ம பிறக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு, நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் சாகுறோம் அப்படின்ற கேள்விகள். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. உடம்புல இங்க இதுல என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, ரத்தத்துல என்ன இருக்குது, சத்துல என்ன இருக்குது, நார்ல என்ன இருக்குது, நரம்புல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உயிர் எங்க இருக்குன்னு யாரு டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நிறைய உறுப்புகள், நான் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், பெண்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக தாய்ப்பால் இருக்கா, மார்பகமும் அதுக்கான காம்புகள் இருக்கு. ஆண்களுக்கு ஏன் காம்பு இருக்குன்னு கேட்டிருந்தேன் ஒரு இடத்துல. சரிங்களா? கேள்வி கேட்ட சட்டி தானே. அப்ப பகுத்தறிவாதிகள் டாக்டர் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சரிதானே? அப்ப எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுது. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் ஏன் முடி முளைக்கல, இங்க ஏன் முடி முளைச்சிருக்கு யோசின்னு சொல்றாரு. அவர் வந்து இதை விட பகுத்தறிவு எடுத்து சொல்லி தர முடியும். அப்போ நம்மளுடைய உடம்பு எப்படி டிசைன் ஆயிருக்கு, புருவம் ஏன் இருக்கு, நான் கேட்கறது இருக்குங்களா? அப்ப நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்னே தெரியாம நம்ம வேற எதையும் சிந்திக்க முடியாது. அப்ப ஆன்மீகம் என்ன சொல்லுதா, நம்ம படைக்கப்பட்டதனுடைய சாராம்சத்தை தேடி ஓடுகிறது. அப்ப ஒரு பொருள் இல்லைன்னா ஒண்ணு வெடிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா, வெடிப்பதற்கு ஒரு எரிபொருள் வேணும், அதற்கு ஒரு வெப்பமண்டலம் ஸ்பேஸ் வேணும். இடம் இல்லாம எப்படி வெடிப்பீங்க? இடமே இல்ல, பிரபஞ்சம்ன்றது ஒன்னே இல்ல, இடமே இல்ல, எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறப்ப அந்த எங்க ஒன்றுமே அந்த பொருளை வைப்பீங்க? பொருளே இல்ல. நான் சொல்றது பொருளும் இல்ல, இடமும் இல்ல, ஆற்றல் பத்த வைக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலும் இல்ல. அப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்ற கேள்வி இது வரைக்கும் சயின்ஸுக்கும் அதுக்கு விடை தெரியல. அவங்க பிக் பேங் தியரி எப்படி நடந்துச்சு அப்படின்றதே சயின்ஸ் தெரியல. அப்ப சயின்ஸ்காரங்களை பூரா முட்டாள்தனம் சொல்லுவீங்களான்னு நீங்க உட்கார்ந்து. இன்னமும் வள்ளலார் எப்படி மறைஞ்சாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இல்ல, வள்ளலார் மறைஞ்சதுக்கு அவர் எழுதி இருக்கிறாரு, அது நம்மளுக்கு புரியல, அவ்வளவுதான். உங்களை கண்டுபிடிக்க முடியல, யாரும் அதுக்கான முயற்சிகள் பண்ணல, அவ்வளவுதான். அதான் வந்து அவர் ஒரு அது நம்மளுக்கு புரியல. அவர் மட்டும் மறையலைங்க. அதுக்கு மேல ஆதிசங்கரர் மறைஞ்சிருக்காரு, பட்டணத்தார் மறைஞ்சிருக்காரு. பட்டணத்தார் ஒரு கூடையில போய் மறைஞ்சதா தான் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க, ஒளியா இருக்காங்க. ஆமா, அது வந்து எப்படி ஒளியானாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு வந்து அதை ஒரு தத்துவம் அப்படிலாம் அது ஒரு டெக்னிக் தான். அப்ப நம்ம உடம்புல என்னென்ன பூதங்கள் இருக்குது, அது என்னவா இருக்கு, என்னென்ன டிசைன்ல கலந்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. பூதங்கள், காற்று, இது என்னவா இருக்கு உடம்புக்குள்ள. அப்ப நம்ம உடம்புல ஆகாசம் எங்க இருக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய நாடிகளே ஆகாசம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது மாதிரி என்னென்னவா இருக்குன்றத சொல்றாங்க தெளிவா. அப்ப இங்க வந்து நம்ம நிக்க வேண்டியது என்னன்னா, அப்ப நம்ம பிறந்ததுக்கான காரணம் என்ன? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா அப்படிங்கிறது, ஆன்மாங்கிறது நம்மன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபீல் தான் வந்து நம்ம ஆதி காலத்துல இருந்தே இருக்கு, கடவுள் கூடயே இருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இல்லாம இருக்கிறோம். இப்ப நம்ம இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பகுத்தறிவாதிகளா இருக்கிறாங்க. அவங்களோட நம்மளும் வாழ்றோம், நம்ம முட்டாளா அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான், தப்பு இல்லையே. அப்ப நம்ம அறிவை வளர்ப்பதற்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி இறைவன் நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப நம்ம வெறுமனே இப்ப ஒரு ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, அது ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு மெஷின் வேணும் கூட, சரிங்களா? ஒரு வேலை செய்யணும். ஒரு செல்லு சிம் கார்டு வாங்கிட்டீங்க, சிம் கார்டுல பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப என்ன செய்யணும், ரீசார்ஜ் பண்றது ஒண்ணு, ஒரு செல்போன் வேணும். செல்போன் வேணும் இல்லையா? அப்ப செல்போன் அப்படிங்கறத நம்ம உடம்பு. வெறும் சிம் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆன்மான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம செல்போன் நம்ம உடம்பு. இந்த செல்போன்ல சொருகுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆக்டிவேஷனே ஆகும். அப்ப நம்மளுக்கு இந்த செல்போன் வேணும் இல்லையா? யாரு வாங்கி தருது? அப்ப இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு செல்போனை கொடுக்குது, அது உடம்பு. அதுதான் உடம்பு. உடம்பு கொடுத்தா அந்த உடம்பு எப்படி இயங்கணும்? அப்ப இந்த உடம்பு இயங்குவதற்கு என்னென்ன வேணும் அப்படின்றப்ப டைப்பா பிரிக்கிறாங்க. நம்ம உயிர்லாம் அந்த உடம்பும் இதுவும் சேர்றதா உயிர் சொல்றாங்க. இப்ப நம்ம உடம்புல நம்ம இந்த பிரபஞ்சத்தை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, மொத்தம் அஞ்சு வகையான பொருளால் அனுபவிக்கிறோம். என்னன்னா, கண்ணு, காது, மூக்கு, ஸ்பரிசம், இதெல்லாம் இல்லாட்டினா அந்த உலகத்தை உங்களால துவாரங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது துவாரம் இல்ல, ஸ்கின்னுங்கிறது என்னது, தொடு உணர்ச்சி. அப்ப இது 5 பூதங்கள்னு சொல்றாங்க, இல்லன்னா 5 புலன்கள்னு சொல்றாங்க, ஐம்புலன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த புலன்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம். இந்த ஐம்புலன்கள் இல்லாட்டினா உங்களால என்ன செய்ய முடியாது, இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தை எதுவுமே ஃபீலே பண்ண முடியாது. நீங்க சத்தியா இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு ஜடம். அப்ப இந்த ஜடத்துக்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது
இந்த 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அனுபவிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்றதுன்னா என்னன்னா, இது வந்து இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம், ஒரு 5 கேமரா ஓடுது, இது எல்லாத்தையும் வீடியோக்கு ஒரே வயருக்குள்ள கொண்டு போறோம் இல்லையா, அது மாதிரி மனம்ன்றது ஒரு வயர். அப்ப இந்த மனம் 5 பூதங்களை வைத்துக்கொண்டு, 5 புலன்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ரிசீவ் பண்ணிட்டே இருக்குது. இந்த ரிசீவ் பண்ணி சித்தத்திட்ட புத்திட்ட கொடுக்குது. புத்தி என்ன பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, இது என்ன அப்படின்றத கேட்டு 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 கொண்டு போய் டவுட்டை கிளியர் பண்ணி சித்தத்திட்ட கொடுக்குது. சித்தம் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அரைச்சு மாவு மாதிரி அரைச்சு அதை அறிவா மாத்திட்டே இருக்குது. இந்த அறிவெல்லாம் ஆன்மா அனுபவிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சித்தமும் இந்த 5 புலன்களும் 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கக்கூடிய தன்மாத்திரைகள், சுவை, ஊறு, ஒளி, ஓசை, இந்த மாதிரி தன்மாத்திரைகளும் இந்த உடம்பை இந்த உடம்பை கொண்டு போகணும், வரணும். இந்த இடத்துல உட்காந்து மரமா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, நான் வெளியே முடியாது. அப்ப கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கை, காது, கால், இது மாதிரி விஷயங்களும் இந்த இனத்தை பெருக்குவதற்காக இருக்கக்கூடிய எருவாய், கருவாய் ஓட்டைகளும், அப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தம் 36 கருவிகள், டூல்ஸ் வந்து நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த 36 கருவிகள்ல 24 கருவிகளுடைய பேர் தான் வந்து பிரம்மம்னு சொல்றாங்க. பிரம்மா அப்படின்னா உடனே ஒரு ஆள் இருக்காருன்னு நீங்க நம்ப கூடாது. நம்ம உடம்புக்குள்ள இந்த இயக்கம் இருக்குல்ல, இந்த இயக்கம் பேர் பிரம்மா. பிரம்ம தத்துவம்னு சொல்லி கூகுள் பண்ணுங்க. நான் சொல்லல, உங்க செல்லுட்ட நான் கண்ட்ரோல் இல்ல. நீங்க என்ன செய்யுங்கன்னா கூகுள்ல போயிட்டு பிரம்ம தத்துவம் 24ன்னு போடுங்க, நான் சொன்ன எல்லாமே வரும். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, இது இயக்கக்கூடிய மனம், அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய புத்தி, அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய சித்தம், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செயலா மாற்றக்கூடிய அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த கர்மேந்திரியங்கள், இது எல்லாமே சேர்ந்து 24 தத்துவங்கள் என்பது பிரம்மம். இந்த 24 தத்துவமே இயங்குவதற்கு இங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னா, உலகம் வேணும், கலை வேணும், ரூல்ஸ் வேணும், விதின்னு நீங்க சொன்னீங்களா, ரூல்ஸ் வேணும். இது இயங்குறதுக்கு காலம்னு ஒண்ணு வேணும். அதுக்கான நேரம், காலம் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை பயன்படுத்தாம ஒரு பெரிய பகுத்தறிவாதிட்ட போயிட்டு நீ யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு அவரு, நீங்க சொல்லுங்க, மனிதன் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்க வேண்டியதான் இல்லையா. வேற எதுவுமே. அப்ப உங்களுடைய சுய அடையாளம் என்னது, மனிதன். வேற நான் மனிதன் தானே, உங்களுக்கு எனக்கு வேறுபாடு என்னது, நான் என் பேர் அன்பரசன், இந்த ஊர்ல இருந்து நான் வரேன். அப்ப இது எல்லாமே உங்களுடைய அனுபவம் தானே தவிர நீங்க யாருன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாது. சரிங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்ப அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம். அப்ப ஒரு பையன், 10 வயசு பையன் உட்காந்துருக்கான் வீட்டுல, அவங்க பாட்டி செத்து போச்சு. அப்ப எல்லாரும் அழுகுறாங்க. இந்த பையன் கேட்குறான், பாட்டி தான் சும்மா தான் இருக்குது, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. பாட்டி செத்து போச்சு. பாட்டி நல்லா தானே இருக்குது. இல்லடா பாட்டி கண்ணை முழிக்காதரா, தூங்குறப்ப கண்ணு முழிக்காது தானே, அது மாதிரி நினைச்சு கொண்டு தானே. அப்படின்னா இல்லை, பாட்டி செத்து போச்சு, இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணு முழிக்காது. அப்போ பாட்டிக்கு ஒண்ணுமே குறையல, அப்புறம் ஏன் செத்து போச்சுன்னு சொல்றீங்க, என்ன குறைஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. இல்லடா பாட்டிக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது போயிடுச்சு வெளியே. எங்க போச்சுன்னா சாமிகிட்ட போயிடுச்சு. இப்போ சாமிகிட்ட யாரு போறாங்க, உள்ள என்ன இருக்குது அப்படின்னு. நம்மளுக்குள்ள 2 பேர் இருக்காங்க, நம்ம இந்த உடம்பு ஒண்ணு, செத்து போறது ஒண்ணுன்னு. அப்ப நான் எனக்குள்ள யார் செத்து போவான்னு கேட்குறான். யாருக்குமே பதில் தெரியல. அவன் என்ன செய்யறான், நேரா திருவண்ணாமலைக்கு வந்து உட்காரான். அவர் தான் ரமண மகரிஷி. சரிங்களா, அவருடைய புத்தகத்துல எங்க பார்த்தாலும் நான் யாருன்றதை தவிர எதுவுமே இருக்காது. நான் யாருன்றது முதல்ல கண்டுபிடி, அதுக்கப்புறம் நீ பகுத்தறிவுக்குலாம் போ. தன்னை அறிவதே ஞானம். நான் என்ன சொல்றேன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியல, பக்கத்துல இருக்கிறவனை போய் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம். பக்கத்துல இருக்கிறவன் யாருன்னு அவன் பாத்துக்குவான், உன் வேலையை நீ பாரு. அப்ப உன் பொண்டாட்டி பாரு, உன் பிள்ளையை பாரு, அப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்ன பாரு, எல்லாத்தையும் திருத்திட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்றதுதான். அப்ப என்னன்னா, நான் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்ப இந்த உடம்பு எதுக்கு இயங்கிட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரம்மம், இங்க இருக்கக்கூடிய விஷ்ணு தத்துவம், அதுக்கப்புறமா இருக்கிற ருத்ர தத்துவம்னு சொல்றாங்க. ருத்ரத்துக்கு அப்புறமா மகேஸ்வரம், அப்புறம் லிங்கம், அப்புறம் வந்து நாதம், பிந்துன்னு சொல்றாங்க. இது எல்லாம் நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கு கூட கனெக்டிவிட்டி. சரிங்களா, இப்போ இந்த 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 கனெக்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே சார், இப்போ அதை ஃபீல் பண்றதுக்கு நம்ம வந்து நான்வெஜ் இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அதை கடைபிடிக்கலாமா, இல்ல நார்மலாவே? இல்லை, அதான் வந்துங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சென்சிட்டிவ் ஆகும். நம்ம ஆர்கன் இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் வந்து ரொம்ப நாளா வந்து எஸ்பிபி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாடணும்னா எப்படி பாடுறது, அதை வாங்கணும், உள்வாங்கணும், பயிற்சி எடுக்கணும். அப்போ பயிற்சி எடுக்கும்போது எனக்குள்ள இருக்க இந்த வோக்கல் கார்டெல்லாம் ஓப்பன் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ரிதம், அந்த ஸ்கேல்லாம் நான் பிடிக்க முடியல, கட்டையெல்லாம் பிடிக்க முடியும். அப்ப இந்த கட்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நான் வெறும் ஐஸ்கிரீமா திம்பேன், கிடைக்கிறதெல்லாம் சட்டி சோறு தும்பேன், நான் பாடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்ப தொண்டை கட்டிக்கும் எல்லாரும், அப்ப முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு உடம்பு எப்படிலாம் டெவலப் பண்ணணும், உடம்புக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் வரும், அதை எப்படி வகைப்படுத்தணும், உடம்பு எப்படி பியூர் பண்ணணும். அப்ப புருசுலிட்ட போயிட்டு நல்லா இவ்வளவு பெரிய வயிறு வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும், அவருக்கு 6 பேக் இருக்கிறதா அவருக்கு அழகு. ஒருவேளை சட்டி மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எவனுமே படம் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 2 வீலர் இயங்குது அப்படின்னா பெட்ரோல் போட்டா தான் இயங்கும், தண்ணியை ஊத்துனா. நான் வந்து வீட்டுக்கு நான் வந்து பெட்ரோல் மாதிரி வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி வேற ஏதாச்சும் சென்ட் பாட்டில ஓப்பன் பண்ணி ஊத்துனா ஓடாது. அப்போ உடம்புங்கிறது வந்து ஒரு மிஷின். அப்ப இந்த உடம்பு பத்திரமா பாதுகாத்து அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நான் வந்து நல்லா பாடணும்னா ட்ரைனிங் எடுக்கணும், நான் வந்து நல்லா பஞ்ச் பண்ணணும்னா
எக்ஸசைஸ் பண்ணி மசிலை டெவலப் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு தகுந்த ஃபுட் எடுத்துக்கணும். அப்ப நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு இந்த உணவுகளும் அப்ப என்ன சொல்றாங்க, சாத்வீக உணவுன்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய உணவை சாத்வீகமா மாத்தணும். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் சாத்வீகமா மாறணும். அப்ப வள்ளலார் என்ன சொல்றாங்க, புழுக்காத அரிசிகளை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்ப புழுக்காத அரிசினா வாடை அடிக்கக்கூடாது. அரிசி பாக்கெட்டை திறந்தோடனே கப்படிக்கிறது, பழைய அரிசியா இருக்கிறது, புழு உள்ளான்னு இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிடாதீங்க. அது வந்து சமீபத்துல இருக்குது. எதுக்குன்னா கெட்டு போறதுக்கு சமீபத்துல இருக்கு. உள்ள போனே கெட்டு போயிடும். அப்ப அதுல இருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள் என்ன ஆயிரும், வீணாயிரும், உடனே கெட்டு போயிடும். கல்கண்டு எடுத்துக்க, மிளகு சாப்பிடு, தேன் சாப்பிடு. இதெல்லாம் வந்து எத்தனை ரொம்ப நூற்றாண்டுகள் இருக்க போகுது. அதுதான் உங்களோட உடம்பு நூற்றாண்டுகள் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த உடலை பாதுகாக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க சிம் கார்டுல பேசிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் கடைசி வரைக்கும், செல்போன் வேணும். செல்போனை வந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணி பேட்டரிலாம் டவுன் ஆகி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பவர் பேங்க் போட்டு கொஞ்ச நாள் ஓட்டணும். பவர் பேங்க் வீணா போயிடும். அப்புறமா செல்போனை தூக்கி தான் போடணுன்ற மாதிரி அதே மாதிரி நம்மளை கொண்டு போய் அடக்கம், இந்த உடம்பத்தை தூக்கி கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணணும் கடைசின்றப்ப. உடம்பு பத்திரமா பாத்துக்குங்க. இந்த உடம்பு தான் முக்கியமான ஆதாரம். அப்ப அறிவு வேலை செய்யணும்னா நமக்கு மூளை வேணும். மூளை எங்க இருக்கு, உடம்புக்குள்ளதான் இருக்குது இல்லைங்களா. நம்ம பகுத்தறிவா இருந்தாலும் செத்து போயிட்டா என்ன வருது, முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்ப நான் கொண்டு போய் அங்கதான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், மொத்தத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி அடக்கம் பண்ண வேண்டியதான் சரிங்களா. அப்ப நான் இருக்கும் வரைதான் என்னுடைய அறிவு வேலை செய்யும். நான் இருக்கும் வரைதான் என்னுடைய சிந்தனை வேலை செய்யும். நான் இருக்கும் வரைதான் நான் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் இருக்கக்கூடிய காலத்தை நீட்டிப்பது. அடுத்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நீட்டிப்பது, ஒன்னொன்னு நம்மளுடைய ப்ராசஸை வேகமா செய்யறது. வள்ளலாரும் சரி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 4 மார்க்கங்கள் இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, அழகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆரம்ப காலத்துல கிரியைக்குள்ள வந்துருது. என்னன்னா எனக்கும் இறைவனுக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு அசிங்கமான காரியத்தை செய்றீங்க, அப்ப இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்றீங்க, இல்லைன்னா உங்களால மனசு தாங்கவே முடியல, உடஞ்சு அழுகுற மாதிரி. யார்கிட்ட அழுகுறீங்கன்னா உங்களோட இறைவன் தான் அழுகுறீங்க. எல்லாமே நம்மளுக்குள்ள. அப்ப நான் ஒரு இடத்துல பதிவு போட்டிருந்தேன், என்னன்னா நம்மோடு ஒரு இறைவன் பிறக்கிறான், நம்மோட வாழ்கிறான், நம்மோட அவனும் மரித்து போகிறான். அது மாதிரி தான் ஒரு அந்த தன்மையை தான் நம்ம பேசுறோம். அந்த ஆன்மா, அந்த ஆன்மாலாம் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கு. அந்த கான்சியஸ் வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கை, யாரையோ நம்புது. அந்த நம்பக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பக்கூடிய சப்ஜெக்ட் நம்மளோட டிராவல் ஆகிட்டு இருக்குன்றத சொல்றேன். அப்ப இந்த இறை மார்க்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இறைவனை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது கிரியை என்பது நம்மளுக்காகவே இறைவன் இருக்காரு, நம்மள இறைவன் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம என்ன கேட்டாலும் செய்வாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை தான் கிரியை. ஏன்னா இறைவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பாலத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா இறைவன் ஒண்ணு, இப்ப நமக்கு கஷ்டமே இல்லாமையோ இல்லைன்னா அதை பத்தி தெரியாத ஒருத்தர் என்ன செய்வான், இறைவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு நீங்க இறைவன் ஒண்ணு இருக்குது, அதுல நீங்க நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்னா கிரியை பண்றான். கிரியைனா வந்து என்னன்னா திருவிழாவுக்கு போறது, கோயில்கள் அமைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, பொங்கல் வைக்கிறது, பிள்ளை செய்யணுமோ. அதாவது இறைவன் மேல இவன் வந்து பைத்தியக்காரத்தனமா, அப்ப லவ்ல வந்து கத்தி கையை வச்சு அறுத்துக்கிறானுங்க. எத்தனை நிறைய பேர் வந்து என்னத்தையும் குடிச்சாங்க இல்லைங்களா, யாரோ ஒரு பொண்ணுக்காக. அது என்னது, அதுக்கு மேல விட்டு ஒரு அன்பு பாசம், அந்த இறைவன் மேல வைக்கிறது இது ஒரு காதல். அது பைத்தியக்காரத்தனமான்றாங்கல்ல சார். அது பைத்தியக்காரத்தனம் இல்ல, அது காதல் இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு காதல். ஆனா இந்த காதல் சரியானதா? ஒரு பெண்ணுக்காக போய் எதையாச்சும் குடிப்பியா, முட்டாள்தனமா இல்லையா நம்ம கேட்கிறோம். அது மாதிரி இவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ஆனா அவங்க வந்து நீங்க அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கணும். அப்ப அவங்க அது வந்து கிரியைன்னு சொல்றாங்க. அடுத்து சரியை என்பது இந்த விஷயத்தை விட்டுறது. அளவு ஊத்த மாட்டேன், இதெல்லாம் வந்து வேணாம். இறைவன் நம்மள்ட்ட அதை கேட்கிறாரா இல்ல? பொறுத்து அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா சார், முடி எடுக்கிற நீங்க ஏன் உயிரை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. முடி முளைச்சு கற்பனா வளர்ந்துருந்ததுனால கொடுக்குறோம். உயிரை விட்டுட்டு பைத்தியக்காரனா நம்ம யார்கிட்ட போய் அவன் கேட்கிறேன் பைத்தியக்காரன் கட் பண்றது முளைச்சதுனால தானே கொடுக்குறோம். அதுக்காக தான் துணிச்சலா கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆமா, அப்படிதான் கொடுக்குறோம். விரல விட்டு பைத்தியக்காரனா நான், எனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு தான் அறிவு இல்லை, ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருப்ப, நீ தான் பைத்தியக்காரன் ஏதாச்சும் பேசுவேன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை, எனக்கு அறிவு இருக்கிறதுனால நான் முடிய கொடுக்குறேன். அறிவு இல்லாட்டி நான் விரல கொடுத்துருப்பேன்ல இல்லைங்களா. அப்ப கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் கண்ணை கொடுத்தாருல, அவரை நீ கும்பிடுறியா நீ உட்காந்து உன்னோட ஆபீஸ்ல வச்சு, இல்லையில கண்ணையை கொடுத்தாருல. அப்ப அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கொடுக்குறாங்க. உனக்கு என்ன, நீ வந்து வீட்டுல வேலையெல்லாம் விட்டுட்டு ரோட்ல உட்காந்து கோஷம் போடுறல, தண்டத்துக்கு முட்டாளா நீன்னு கேட்கறதா? நாங்க வீட்டுக்கு போய் வேலை பார்க்க வேண்டியதான, பொண்டாடி வேலை பார்க்க வேண்டியதான்னு சொல்லக்கூடாது இல்லையா. அவன் அவனுக்கு பிடிச்சதை செய்யறான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதை அறிவுப்படுத்தலாம். அப்ப நீ இப்படி செய்யாதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டேஜை கொடுக்கலாங்க. அதான அறிவு. ஆமா, அப்போ அதை செழுமைப்படுத்தலாம். கிரியை அப்படிங்கிறது அப்படித்தாங்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வந்து பிறந்தோடனே டவுசர் போட்டா பிறந்தீங்க, பிறக்க போய் சட்டை போட்டா பிறந்தீங்க, கருப்பு சட்டையோட இல்ல. பிறந்ததுக்கு அப்புறமா அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்களா ஒரு சிந்தனையை உற்பத்தி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கொள்கை வச்சு தான் வாங்குறீங்க. அது மாதிரி அவன் பிறந்து அறிவாகி வருவான். அப்ப கிரியை என்பது இறைவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை அதிகப்படுத்துறது. அப்ப பழைய முருகன் படம் பாத்தீங்கன்னா சொத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க, அங்கேயே போய் படுத்திருப்பாங்க, வாழ்க்கையை அவங்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் இவங்க வந்து பிறந்து வாழ்க்கையில அனுபவிச்சு இந்த சொத்து பணம் எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு அங்கேயே இதெல்லாம் வந்து கிரியைக்குள்ள வருது. அதாவது இறைவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாரு. அவருக்கு நான் எவ்வளவு அன்பா இருக்கணும், எனக்காக எல்லாத்தையும் நான் கூட இழந்துருவேன், போனா பரவாயில்ல இறைவனுக்காக. அப்ப முருகனை பார்த்து ஒருத்தர் பாடுறாரு, உந்தன்
அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகான்னு பாடுறாரு. அப்போ உன்னுடைய அருளை தவிர வேற எந்த பொருள் இல்லையடா, எல்லா பொருளையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உன்னுடைய அருளை மட்டும் எனக்கு கொடுறான்னு பாடுறாரு. இது வந்து கிரியையினுடைய உச்சகட்டம். அப்ப இதுக்கு அடுத்து இறைவன் அப்படிங்கிற ஒரு தனி நபர் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நம்ம கூட வராரு, நம்மளை பாதுகாக்கிறான்னு ஒரு நம்பிக்கை கிரியில் இருக்குது. இது வந்து ஸ்டேஜுங்க. 16 ஸ்டேஜ் இருக்குது ஆன்மீகத்துல. அப்ப அடுத்து சரிக்கு வரும்போது இறைவன் ஒரு நபர் இல்ல, அவர் வந்து ஏகம் அநேகம்னு சொல்றாங்க. உலகத்துல நீ எதை பார்த்தாலும் எல்லாமே எல்லாத்துக்குள்ளே இறைவன் இருக்கார். அப்ப யுத்தேஸ்வர கிரி அப்படின்றவருடைய சீடர் வந்து யோகானந்த பரமஹம்சர். யோகானந்த பரமஹம்சருடைய சுயசரிதை, யோகியின் சுயசரிதையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் இங்கிருந்து அலகாபாத் போறாரு. அங்க ஒரு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போறப்ப அவர் ஞானத்தன்மைக்கு நோக்கத்துல இருக்கிறாரு, ஞான பாயத்தில் இருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு லிங்கத்தை பார்க்குறாரு. லிங்கத்துக்குள்ள எப்படி இறைவன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு கேள்வி கேட்குது. ஏன்னா இவங்க யாருக்குள்ள எப்படி கடவுள் யோகியினுடைய இப்ப இவங்கெல்லாம் வந்து கேட்கறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் கோடானு கோடி யோகிகள் கேட்டாங்க. அவங்க அந்த யோகியின் சுயசரிதை அவர் அப்படி எழுதிக்கிறாரு. அப்ப எனக்குள்ள ஒரு சிந்தனை தோணுது, இந்த கல்லுக்குள்ள எப்படி இறைவன் இருப்பாரு, இறைவன் எவ்வளவு புனிதமானவர், அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமானவர், இந்த இயற்கையை படைச்சவரே எப்படி கல்லுக்குள்ள உட்காருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்து என்ன செய்யறேன்னா, அந்த கற்ப கிரகத்துக்குள்ள போகல, அந்த கோயிலுக்குள்ள போகல, நான் கும்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதிட்டு இதுக்கப்புறமா ஒரு ஞானியை போய் சந்திக்கிறாரு. அவர் வந்து அலகாபாத்ல இருந்து கிளம்பி டெல்லி பக்கத்துல போறப்ப ஒரு தூங்கா ஞானியை சந்திக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ வந்து ஒரு கோயிலுக்கு போய் கும்பிடாம வந்தியான்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு. உனக்கு எல்லாத்துலயும் இறைவனை பார்க்க தெரிஞ்சு இந்த கல்லுல இறைவனை பார்க்க தெரியல பாத்தியா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. கேள்வி ஒண்ணுதான். ஆனா இவர் கல்லுக்குள்ள போய் இறைவன் இருப்பாரான்னு கேட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கல்லுக்குள்ளேயும் இறைவன் இருப்பாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல இல்லையா. ஓகேங்களா, அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருப்பதை அவன் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறமா என்ன செய்யறான்னா, எல்லாத்துக்குள்ள இறைவன் இருக்குன்னு ஃபீல் பண்ண சரியை. அப்ப கிரியை என்பது நமது உடலை வருத்தி கொண்டு நம்மளுடைய உடம்பால் இறைவனுக்கு பணிவிடை செய்வது கிரியை. இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம், இதை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறிவு செழுமைன்னு அந்த செழுமை வந்து நம்மள அங்க கூட்டு போயிடும். அப்ப இறைவன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு மேல எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும்பதியாக இருக்கிறார். அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவர் யாருன்னு நம்ம தேட ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த கேள்வி நான் யாருன்னு தேடுறது எல்லாமே வந்து அதோட தொடர்ச்சியா வரும். அப்ப என்ன செய்யறாங்க இப்படி சொல்றாங்க. அப்ப இங்க வந்து என்னன்னா, சிறு தெய்வத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டு சிறு தெய்வங்கள் இல்ல, அப்ப இறைவன் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி வேற வேறையா பிரிக்கிறாங்க. அப்ப எல்லா மதங்கள்லயும் தனித்தனி கடவுளா இருந்தவர் இப்ப சரியை வரும்பொழுது எல்லா கடவுள்களும் ஒண்ணுதான்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது யோகத்திலையும் ஞானத்திலையும், அதுக்கு முன்னாலேயே இறைவன் ஒருவன், அவன் வந்து வேற வேற ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மதத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி, நிறத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்த மார்க்குங்க மேல நம்பிக்கை வரும். அதுக்காக சில விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறமா யோகா அனுபவங்களுக்கு வந்துடுறாங்க. யோகா அனுபவத்துக்கு வரும்போது தான் இந்த கடவுள் வந்து உடம்புக்குள்ளதான் ஏதோ ஒரு இயக்கத்துல இருக்கிறான். அப்ப நம்ம உடம்பை கண்டுபிடிச்சாலே போதும், கடவுளை கண்டுபிடிச்சலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. மைண்ட் செட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா யோகம். அப்ப யோகத்துல என்ன சொல்றாங்க, அட்டாங்க யோகம், யோகத்தை 8ஆ பிரிக்கிறாங்க. அதுலயுமே வந்து யமம் நியமம்னு சொல்றாங்க. யமம்னா வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நியமம்னா வந்து நம்ம செய்யக்கூடாத செயல்கள். அப்ப ஒரு செயலை செய்யக்கூடாததை விடுவது, செய்ய வேண்டியதை செய்வது. அடுத்து வந்து தாரணை, பிராத்தியாகாரம்னு சொல்றாங்க, ஒரு விஷயத்துக்கு மெனக்கெடுறது. அதுக்கடுத்து வந்து பிராணயாமம்னு சொல்றாங்க. அடுத்து தாரணை, அடுத்து தியானம், அதுக்கடுத்து வந்து யோகம், அப்புறம் ஞானம், அப்புறம் சமாதின்னு போய் நிற்கிறாங்க. இந்த 8 நிலைகள் வந்து யோகம். அப்போ ஒரு மனிதன் உள்ள போனே இறைவன்னா யாரு, எதை நம்ம விடணும், அவ விடுறதுன்னு வரும்போது தான் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, எல்லாத்திட்டையும் அன்பா நடக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு வள்ளலாரும் பின்பற்றி எல்லாரும் தாங்க, எல்லாரும் தான். அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 16 நிலையில நீ மனிதனா பிறந்துட்ட இல்லையா, புத்தி வந்துருச்சு இல்லையா, நீ அதுக்குள்ள போகாத, நேரடியா ஞானத்தில் சரிக்கு வந்துடும் சொல்றாரு. அப்ப சரிக்குள்ள போகாத, ஞானத்துன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுலயே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்துருங்கிறாரு. சொன்னா புரியுது இல்லையா. குழந்தையா இருந்தா தான் அடிச்சு கொண்டு வரணும், நீ பெரிய ஆளா தான் இருக்கிற, எறும்பாடு மாதிரி இருக்கிற, வா இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்றாரு. அதுதானே தவிர ஆனா எல்லாரும் வர முடியாது இல்லையா. கண்டிப்பா எல்லாரும் வர முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட நடத்தையை அவங்க கண்ட்ரோல் இருக்கணும். இல்லைங்க, சூழல் தாங்க எல்லாமே. மனிதர்கள் குற்றவாளிகளே கிடையாது, அவர்கள் பிறந்த சூழல்கள் குற்றம். அப்ப அவங்க அந்த சூழல்ல பிறந்திருக்காங்க, சொல்றது புரியாது. இல்ல சார், இல்ல அந்த சூழல்ல இருந்தும் மீண்டும் அதுல இருந்து வெளியில வர முடியல நம்ம. அல்ல, அது வந்து என்னன்னா திருப்பி அமர்ந்திருக்கிறது விதின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா. அப்ப அந்த இடத்துல வந்து வர்றது இங்க ஞானத்துக்கு வந்து. ஆனா வந்து என்னன்னா, யோகம்ன்றது வந்து நம்ம உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்றது, உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறது, தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் வந்து யோக நிலை. இதுக்கு அடுத்து இந்த யோகத்துக்குள்ள போறாங்க இல்லைங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு தியானங்கிறது முட்டாள்தனம்னு ஒருத்தன் பேசுவான். என்னன்னா அதை கடந்தவன், அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை, தியானத்துல ஒண்ணும் இல்லை, யோகம் பண்ணா ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஒரு அறிவா இருக்கு இறைவன், ஒரு ஞானமா இருக்கு, ஏதோ ஒரு ஃபீலா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பான். அது வந்து ஞான நிலை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அதை கடந்து அங்கே வரான். அப்போ ஞான நிலைக்கு போகும்போது அறிவே கடவுள்னு அங்கே போய் நிற்பான். அப்போ போய் தியானம் பண்ணும்பொழுது தியானம் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை, கடைசியில் அன்பே கடவுள் அப்படி வந்து அதுதான் இங்கே வந்து அன்புங்கிறது ஒரு ஃபீல். அப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அக்னின்னு சொல்றாங்க, ஒரு உஷ்ணம். அறிவுங்கிறது ஒரு உஷ்ணம். நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட், நம்மளுடைய அறிவு அதிகமாகிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு உஷ்ணம் ஏற்படும்.
அந்த உஷ்ணம் வந்து மிகப்பெரிய உஷ்ணமா ஏற்பட்டா அது ஆன்மீக அறிவா மாறும் சொல்றாரு வள்ளலார். அப்போ ஆன்மீக அறிவை உஷ்ணத்தை வளர்ப்பதற்கு யோகிகள் காடுகளில் தவம் செய்கிறார்கள் சொல்றாரு. ஆனால் அந்த உஷ்ணத்தை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு 1000 வருடங்கள் ஆகலாம். இப்போ நீங்க அந்த உஷ்ணத்தை நான் அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அந்த உஷ்ணம் வரவே வராது. நம்ம இந்த பக்கமா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம், டப்புன்னு திறக்கிறோம், எடுத்து ஒரு பிள்ளை நிக்குது, மொத்தமும் ஜோலி முடிஞ்சிச்சு, எல்லா கவனம் அங்க போயிடும் இல்லைங்களா? அப்ப நம்ம எப்படி அந்த உஷ்ணத்தை வளர்க்க முடியும்? அப்போ உன்னால முடியாது. அப்ப எப்படி உஷ்ணத்தை வளர்க்குதுன்னா, அடுத்தவனுடைய துன்பத்தை நீ உள்வாங்கு, அவனுக்காக வந்து பரிவு காட்டு, அவன் மேல அன்பே உருவாமாறு. அந்த அன்பு தான் வந்து மிகப்பெரிய உஷ்ணத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அப்ப எல்லா ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அன்பே அந்த உஷ்ணம், அந்த அன்பே அறிவுங்கிறாங்க. அந்த அன்பு அறிவா மாத்தணும். ஏன் அப்படின்னா இறைவன் நம்ம மீது தயவாக இருக்கிறார். அப்ப நம்மளும் இறைவனுடைய சாயலாகத்தான் இருக்கிறப்போ நம்மளும் தயவா இருக்கணும். யார் மேல தயவா இருக்கணும்? பக்கத்துல இருக்க வேண்டிய தயவா இருக்கணும் இல்லைங்களா? நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து அமெரிக்காவை பார், ரஷ்யாவை பார், சைனாவை பாரு அப்படின்னா நம்ம ஊரை பாடுறா, ஒன்ன பாடுறா, இல்ல நம்ம ஊரை பாரு. இப்ப எத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சு? இந்த இதுல வந்து ஜாதி துவேஷங்களையோ மத துவேஷங்களையோ மத பிரிவுகளையோ எத்தனை அரசியல்வாதிகள் வந்து என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? எதுவுமே தீர்க்கவே இல்லையா? அதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதே போலவே ஆன்மீகமும் மதங்களும் எல்லாமே என்னன்னா உண்மையிலே ஒரு இது சில பேர் வந்து இந்த ஜோதிடம் இதை வச்சு சில பேர் வியாபாரம் பண்றாங்களா சார்? அது எல்லாமே வியாபாரம் தாங்க. நான் வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நான் என்ன சொன்னீங்க காலைல, ஒருத்தவங்களுக்கு வந்து மன அழுத்தமா இருக்கு, அவங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அவங்க என்ன பிடிச்சு வராங்க, நான் சம்பாதிக்கிறேன். நான் வந்து தெருவில் போறவனை கூப்பிட்டு மிரட்டி செய்யல இல்லைங்களா? அப்ப வந்து எல்லா வியாபாரம் தான். வியாபாரத்துல ஒரு மனிதாபிமானம்னு ஒண்ணு வேணும், அவ்வளவுதானே தவிர அதுக்குன்னு ஓசில செய்ய முடியாது இல்லையா? எதுவுமே ஓசில நமக்கு வயிறு இருக்கு. கவர்மெண்டே வந்து காசுக்கு தானே எல்லா பொருளையும் விற்கிது இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்கும் இருக்கு. நான் குடும்பம் நடத்துன்றப்ப அப்ப என்னன்னா இங்க சொசைட்டில ஒரு அன்புங்கிறது வேணும். அந்த அன்பு என்னவா இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு அன்பு, ஒரு மனைவி மேல வைக்கக்கூடிய அன்பு, அது அன்பே கிடையாது. அது வந்து பாசம். அது வந்து என்னுடைய தேவையை வச்சிருக்கு. தேவையே இல்லாம ஒரு குழந்தை வந்து நீங்க பஸ்ல இருக்கீங்க, ஒரு குழந்தை அதுக்கு முன்னால சீட்ல வந்து கண்ணை முடிச்சு சிரிக்குது. அந்த குழந்தைக்கு என்ன செய்வீங்க? பார்த்து சிரிப்போம். அந்த எதுக்கு சிரிக்கிறீங்க? அதை பார்த்து உங்களுக்கு எதுவுமே இல்ல, நமக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. ஆனா அந்த குழந்தையினுடைய முகத்துல இருக்கக்கூடிய கபடமற்ற ஒரு சிரிப்புக்கு நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணணும்னு இருக்கோம் இல்லையா? இந்த ஃபீல் வந்து கடவுள்கிட்ட இருக்கு. அப்ப கடவுள் முகத்தை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறான், நிறைய பேர் அழுகுறான்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு. அப்ப குழந்தையை பார்த்து சிரிக்கிற பைத்தியக்காரன்னு சொல்றதா இல்லைங்களா? அது ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எப்படி நம்ம புத்தகத்துல எழுதுறது? வேணா கவிஞனா தான் எழுதலாம். கவிஞனா இருந்து எழுதினாலும் படிக்கிறவனுக்கு அந்த கவிதை தன்மை இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அவனும் முட்டாளாத்தனமா படிப்பான். அப்ப இங்க அன்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் பொழுது அந்த அன்பே வந்து அக்னியாக மாறி உள்ள அந்த அறிவை வந்து அதிகப்படுத்துது. அந்த அன்பே அறிவாக மொத்தத்துக்கு அன்பா மாறினதுக்கு அப்புறமா அந்த அன்பு நமக்கு நிறைய அறிவுகளையும் புரிதல்களையும் ஏற்படுத்தும் பொழுது நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. இதுல வந்து நான் சும்மா பேசிக்கிட்டு போறதை விட எனக்கு தெரியாது. நானும் இது வந்து புத்தக அறிவா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வள்ளலாரை பத்தி படிக்கிறவங்க நேரடியா எடுத்தோடனே வள்ளலாரை பத்தி எவனாச்சும் எழுதி இருந்தா படிக்கிறாங்க. வள்ளலாரை பத்தி ஒருத்தர் இப்ப நிறைய சேலத்துல ஒருத்தர் எழுதிக்கிறாரு, வெறும் இங்கிலீஷ் புக்கா எழுதுறது, என்னென்னத்தையும் எழுதுறது, சயின்ஸ், வள்ளலார் சயின்ஸ், வள்ளலார் சீக்ரெட்ஸ் குழப்புறது அப்படின்னு சொல்லி எழுதி குழப்பி வள்ளலார் என்ன சொல்ல வந்தாரோ அதை மறுபடியும் குப்பையில கொண்டு போய் போட்டுறாங்க. வள்ளலாரை பத்தி எழுதுறதா இருந்தா யாருமே எழுதாதீங்க. திருக்குறளை பத்தி எழுதா இருந்தா யாரும் எழுதாதீங்க. இப்ப நான் ஒருத்தர் தான் சொன்னேன், இப்ப திருக்குறளுக்கு மொத்தம் 5 பேர் உரை எழுதிக்கிறாங்க. 5 பேருமே வந்து இப்ப போன முதலமைச்சர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அப்புறம் ஒரு பெரிய பேராசிரியர் நடுவர் எழுதியிருந்தாரு, பட்டிமன்ற நடுவர். இவங்க 2 பேரும் புலால் மறுத்தலுக்கு என்ன கண்ணோட்டத்துல எழுதியிருப்பாங்க அதுக்கு இல்லைங்களா? புலால் மறுத்தல், நான்வெஜ் சாப்பிடாதேன்னு எழுதி சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளலாரு, வள்ளுவர். இதுக்கு என்ன மைண்ட் செட்ல அவங்க விளக்க உரை எழுதிருப்பாங்க? அந்த ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்குமா? அதை உணர்ந்து அவங்க எழுதல. ஆமா, அவங்க வந்து மொழிக்கு தான் விளக்க எழுதுறாங்க, அவருடைய ஃபீலிங்க்கு விளக்கம் எழுதல. கண்டிப்பா. அப்ப மொழிக்கு விளக்க எழுதி என்ன யூஸ் இல்லைங்களா? அந்த உணர்வே இல்லையே, அந்த ஃபீலே அந்த இதுல விளக்கத்துல இல்லையே. அப்ப அது மாதிரி வள்ளலாரை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் என்ன எழுதிக்காருன்னா, வள்ளலார் எப்படி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆனார், அருப்பெருஞ்சோதி கலந்தது எப்படி? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் சொல்றது வந்து நான் வாழல, இப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றேனே தவிர நான் உங்களுக்கு முறைப்படுத்தி சொல்லல. எல்லாத்தையும் அந்த புக்கை படிங்க, வள்ளலார் சொன்னதை படிங்க, வள்ளலார் சொன்னதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடணுமே தவிர நான் ஒரு விளக்க புத்தகம் எழுதுனேன்னா அது தவறாக முடிஞ்சிடும். என்ன செய்யறாங்கன்னா, நான் இந்த தடவை வடலூருக்கு ஞான சபைக்கு போகும்போது கூட சீக்ரெட் ஆஃப் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு போட்டு 2 வால்யூம்ல இங்கிலீஷ் புக் ஒன்று வெளியிடுறாங்க. எதுக்கு வெளியிடுற? அதுல கரெக்டான வள்ளலார் எழுதி வச்சிருக்காருல, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? அவர்கிட்ட புக் எழுதல. அப்ப திருக்குறளை பத்தி எழுதுறாங்க, திருவள்ளுவர் எதுல எழுதல. வள்ளலார் வந்து உரைநடை வசன பகுதி எழுதி இவ்வளவு பெரிய புக் எழுதி வச்சிருக்காரு. எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சுட வைக்கணும், எப்படி காய்ச்சணும், எப்படி குடிக்கணும்னு எழுதி வச்சு, எப்படி யூரின் போகணும் வரைக்கும் எழுதி வச்சுக்கிறாரு. அப்ப அதை படின்னு சொல்றதுக்கு ஏன் இந்த அப்ப அதையும் ஒரு என்னன்னா ரொம்ப குழப்பாதீங்க. நீங்க அறிவாளி ஆகிறதுக்கு வள்ளலார் ஆள் கிடையாது. நீங்க வந்து காசு வாங்கிட்டு பேசாம வேற ஏதாச்சும் இறைவனை பத்தி எங்கேயாச்சும் ஒரு மேடை போட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானியை தவறாக வழி நடத்துவது, தவறாக ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகம். அப்ப
ஒரு பக்கமா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இவங்க வந்து பெரிய குற்றவாளிங்க. ஏன்னா இவங்களுக்கு துணை போறாங்கல்ல அவங்க. அவங்களா இல்ல துணை போகலைங்க. இவங்க வந்து தன்னை அறிவாளியாக காட்டுவதற்காக. அதுவும் வந்து எண்டு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு வள்ளலாரு? இந்த சித்திகள் மனிதர்கள் பெறக்கூடிய புருஷார்த்தம் 4ன்னு சொல்றாரு. அப்ப மனிதர்கள் பெறக்கூடிய விஷயங்கள் 4 தான். என்ன 4 அப்படின்னா சாகா கல்வின்னு சொல்றாரு. மனிதன் சாகா பிறந்தவன் இல்ல. அப்ப உடம்பு சாகுமா, ஆன்மா சாகுமா, இது என்னன்றது எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை வரலாறு, நம்மளுடைய வரலாறு சாகாம இருக்கும் அப்படின்றது ஏதோ ஒண்ணுங்க. சாகா கல்வின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அடுத்து தத்துவ நிகிரகங்கள் செய்தல். நான் சொன்னேன் 24 தத்துவம், அதுக்கப்புறம் இன்னொரு 7 தத்துவம், அப்புறம் இன்னொரு 5 தத்துவங்கிறப்ப இந்த பிரம்ம தத்துவம், மகேஸ்வர தத்துவம், விஷ்ணு தத்துவம், இந்த 3ஐயும் புரிந்து கொண்டு அதை கடந்து நிற்றல். கடந்து நிற்றல்னா என்ன? என் கண் எங்க போகணுன்றது என் கண்ட்ரோல் இருக்கணும். என் காது எங்க போகணுன்றது எல்லா தத்துவங்களும் என்னோடக்குள்ள நிகிரகங்கள் ஆகணும். அப்ப எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்கணும். நான் நினைச்சா என்னுடைய உடம்பு இயக்கணும், இல்லாட்டா என்ன செய்யணும்? ஹோல்டு பண்ணணும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்மள்ட்ட கெப்பாசிட்டி வர்றதுக்கு நம்ம இந்த கண்ட்ரோல் வந்தா தான் வரும். இப்ப தத்துவ நிகிரகங்கள் செய்தல். அதுக்கப்புறமா வந்து கடவுள் நிலையறைந்து அம்மயமாதல். கடவுளுடைய ஸ்டேட்டஸை புரிஞ்சுக்கிட்டு கடவுளாவே மாறிடுறதா நம்மளுடைய இறுதி தத்துவம், இறுதி இலக்குன்னு சொல்றாரு வள்ளலார். அப்ப கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லல வள்ளலார். சரியா புரிஞ்சுக்கணும். கடவுளை போய் கும்பிடு அப்படின்னு சொல்ல, கடவுளாவே மாறுன்னு சொல்றதுதான் வள்ளலார். அப்ப அன்பா மாறும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, இறைவனுடைய இயற்கை குணமே வந்து தயவு. அந்த தயவு தான் அருளாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உலகமே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு. மீதி எல்லாமே நம்மளுடைய கொழுப்பால் வருது. இப்ப என்ன சொல்றோம்னா, இறைவன் நினைச்சிருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தான் புத்தி இருக்குல்ல. வள்ளுவர் என்ன சொன்னாரு? புலால் மறுத்தல் எழுதிக்கிறாரு. நீ புலால் மறுத்தலுக்கு விளக்கம் எழுதுனல, நீ எத்தனை நாள் கருதிங்கிறதுன்னு பாருன இல்லைங்களா? உனக்கு தான் இறைவன் அறிவிச்சார்ல வள்ளுவர் வழியா. வள்ளுவர் வழியா அறிவிச்சு நினைச்சு, அப்ப அவன் கொழுப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இல்லைங்களா? அப்ப அதை நான் சாப்பிடுறது கொழுப்புன்னு சொல்ல, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். உணவு என்பது அவங்கவுங்க உரிமை, அதுக்குள்ள நம்ம போகல. ஆனால் நல்லது எது கெட்டது எதுன்னு பாக்குறப்ப, அப்ப டாஸ்மாக்ல சரக்கு அடிக்கிறதுங்கிறது அவங்கவுங்க உரிமை. ஆனா நல்லது எது கெட்டதுன்னு ஒரு டாக்டர் போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? சரக்கு அடிக்காதுன்னு சொல்லுவாரு. அரசுட்டே கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அரசுட்டே கேட்கிறோம் எது நல்லதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கேட்டு பாருங்க. அது என்ன சொல்லும்? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் வீட்டை கெடுக்கும், குடும்பத்தை குட்டிச்சவராகின்னு சொல்லும். அப்ப அரசும் அதான் சொல்லுது. ஆனா குடிக்கிறது உன்னுடைய உரிமைன்னு சொல்லுது. அது போல எல்லாமே அவங்கவுங்களோட உரிமை. ஆனா எது சரியானதோ அதை நம்ம எடுக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு நம்ம கொஞ்சம் சுதந்திரமாக நாகரீகமான மனிதர்கள் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம வாழுன்னு சொல்றாங்க தவிர, ஆனா நம்மளே டிஸ்டர்ப் பண்றோம். நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாம வாழ சொல்றது ஆன்மீகம். அவ்வளவுதான். அப்ப ஆன்மீகம் என்பது இறைவனை அடைவதை விட இறைவனாக மாறுவதுதான் நம்முடைய இலக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போறது நம்மளுக்கு சாத்தியம் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியல. கண்டிப்பா. ஆனா இவங்க சொல்றது எல்லாத்துலயுமே நீ அதெல்லாம் அடைய தேவையில்லை, முதல்ல அன்பா இருன்னு சொல்றாங்க. அப்ப எதிர்த்துல இருக்கிறவனுக்கு அன்பு செய். அன்பு செஞ்சாலே போதும் இல்லையா? இந்த இடத்துல எந்த அறிவும் தேவையில்லைங்க. நான் வந்து ஒரு பெரிய முட்டாளா இருக்கேங்க, நான் பகுத்தறிவாதியா மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது? ஆனா அடுத்தவனுக்கு தொல்லை இல்லாம, எவனுடைய லேண்டையும் அபகரிச்சு புடுங்காம, அடுத்த மனைவி மேல ஆசை ஏதோ ஒண்ணு, எந்த எவன் ஜோத்திலையும் மண்ணை போடாம இருந்தாலே நம்ம பெரிய பகுத்தறிவாதி இல்லைங்களா? அந்த அன்பு தான். அதை விட என்ன சொல்றாங்கன்னா, நீ போடாம இருப்பதை விட அவனுக்கு கூப்பிட்டு உதவி செய்வது இன்னும் அடுத்த ஸ்டேஜ். அப்ப என்ன சொல்றாரு? உதவி செய்யலன்னா உபத்திரமா இல்ல. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சாப்பாடு இருந்தா நீங்க சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கு ஒருத்தர் பக்கத்துல உங்களுக்கு கொடுங்க. ஒருத்தர் பசிக்குது ஆனா உங்கள்ட்ட ஒரு சாப்பாடு தான் இருக்கு, அதையும் கொடுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடு இறைவா அப்படின்னு வேண்டிங்க. இல்லைன்னா நீங்க பிரயாசைப்படுங்க, போய் யார்ட்டையாச்சும் கேட்டு அவர் பாவம் கஷ்டப்படுறாருங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி போடுங்க. உங்களுக்கு அதுக்கும் வழி இல்லைன்னா இறைவன்ட்ட மன்றாடிக்குங்க, பாவம் என்ன மாதிரி அவனை கஷ்டப்படுத்தாத இறைவா, எவனுக்காச்சும் ஒருத்தன் சோறு போடு. அதுக்கப்புறம் காசு இருந்தால் அவனுக்கு போடு. அவனுக்கு போடுறதுனால உன் பொண்டாடி வீட்டில் சோறு இல்லாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் அதுக்கு போடு. ஏன்னா உன்னை நம்பி அந்த ஜீவன் இருக்கு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அன்பை வெளிப்படுத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தாமல் இந்த கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலம், இதை நான் குற்றம் சொல்லலை, ஆனால் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடணும். அப்போ நான் வந்து ஸ்கூலில் சேர்றேன், நான் 15 வருஷம் ஸ்கூலில் ஒன்றா போய் படிச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா அர்த்தம் நான் அடுத்தடுத்து வந்து காலேஜ் பரிணாமம் வளர்ச்சி. அப்ப இயற்கையும் சரி, இறைவனும் சரி, ஆன்மீகம் சரி, எல்லாமே நம்மளோட வளர்ச்சி செய்ய சொல்லுது. ஆனா வளரும் பொழுது ஆரம்பத்து சின்ன வயசுல தானே வளரணும். அது போல இந்த ஆன்மீகம் சின்ன வயசுல வருது. இது என்னன்னா, இந்த விஷயங்கள் சமூகத்துக்கு போய் சேராம இருக்கிறதும் ஒரு அரசியலும் இருக்குது. அது பிரச்சனை. அரசியல் இல்லைங்க, இப்பதானே அரசியல் வந்துச்சு, அதுக்கு முன்னால சேரல இல்லையா? அப்ப சமூகம் வந்து இதெல்லாம் சேரணுன்றது விதி, இப்பதான் சேரணுன்றது எல்லாம் விதிதான் முன்னால செல்லுன்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு நேரம் வரும்போது சேரும். ஆனா நேரம் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சேருதோ இல்லையோ உன்னுடைய முயற்சியால் தக்க முயற்சியால் ஒழுக்கத்திற்கு வாருங்கள். ஒழுக்கத்திற்கு வாருங்கன்னா, ஒழுக்கம்ன்றது அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. அவ்வளவுதான். ஒரு சாதாரண மைண்ட் செட்டு, ரொம்ப அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இறைவன் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆன்மீகம் என்பது வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவனுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்றது, அடுத்தவனுக்கு குறை சொல்லாம அடுத்தவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, முடிஞ்சா அவனுடைய அறிவை வளர்க்கணும், இல்லைன்னா அவன் வந்து முட்டாள்னு திருப்பி அவனை சொல்லி அழுக வைக்காம இருக்கிறது.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற உயிர்களுடைய எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வாழ்றது. மெயினா வந்து கருணை கருணை தான். அவ்வளவுதான். அதான் தனிப்பெருங்கருணை வள்ளலார் சொல்றாரு. இதை வந்து திருமூலரும் அன்பே சிவம் தான் சொல்றாரு. எல்லாருமே அன்பே சிவம் தான் சொல்றாங்க. அன்பே வடிவாக தான் சொல்றாங்க. கருணையே வடிவா தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இறைவனையோ சிவனையோ பிரம்மனையோ விஷ்ணுவையோ அல்லது முகமது நபின்னு சொல்லக்கூடிய மேற்கொண்டிருக்கக்கூடிய அல்லாவையோ பரமபிதாவையோ இங்க தனித்தனியா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இவங்க இந்த மனிதர்கள்லாம் இதுல இருந்து தவறிட்டாங்க, அதனாலதான் மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, எல்லாருக்கும் அப்படித்தாங்க. அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய மனைவி வந்து பெரிய பக்திமானா இருக்கிறாங்க. நான் வந்து அரசியல் பேசியோ இல்லை பகுத்தறிவு பேசியோ யூஸ் இல்லையே. என் பொட்டாட்டிக்கு நான் அதை புரிய வைக்கலன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா அல்ல, அது அவங்களுடைய உரிமை. அதை நான் தடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப ஏன் உரிமை நீ எதுக்கு தடுக்கிறேன்னு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறேன்னா உங்களுடைய வழிபாடுகளை நான் நிறுத்தினேன்னு என்ன அர்த்தம்? அப்போ அப்படி பவர்ஃபுல்லான ஆளா வந்து உங்களுடைய வழிபாடு தான் என் வீட்லயும் நிறுத்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப வீட்டுல ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயம் இல்லை. அப்ப என்னன்னா ஆன்மீகம் என்பதை ஆன்மீகமாவே இருக்கட்டும். ஏன்னா இது இன்னொரு விஷயங்க, இந்த ஆன்மீகம் பல கோடி ஆண்டுகளாக நம்ம உலகம் முழுவதும் இருக்குது. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல. இதுல அங்கங்க வரக்கூடிய தலைப்புரட்டைகள் அப்பப்போ பிரச்சனைகளை செய்யும். ஆனா அது நீடூடி வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அப்படியே நீங்க இந்த பக்கமா போயிட்டீங்க அப்படின்னா புரட்சிகளுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டை அடிமைகள் பண்ணையார் அடிமைகள் முடிஞ்சு ஆண்டை அடிமைகள் வந்து தொழில் புரட்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜனநாயக புரட்சி வந்ததெல்லாம் அடுத்தடுத்து வருது. ஜனநாயகம் இறுதியானதுன்றது எதுவும் உறுதி இல்லை. அதை தாண்டியும் போகலாம். மன்னர் ஆட்சி இருக்கும்பொழுது ஜனநாயகம் ஒண்ணு வரும்னு எவனுக்கும் தெரியாது. ஜனநாயகம்னா என்ன மீனிங்னே தெரியாது. அப்ப இந்த ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறது இங்க மாறி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வேற ஒண்ணா மாறலாம். அதுக்கு பேர் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா வரப்ப பாத்துக்கலாம். அதனால எல்லா மன்னர்களும் ஒரு நாள் தலைகுப்புற விழுந்துதான் ஆகும். ஓகேங்களா? ராஜராஜ சோழன் கட்டின கோயில் கோபுரம் பெருசா இருக்கு. ராஜராஜ சோழன் எங்க போடாருன்னு தெரியல. ஓகேங்களா? எல்லா மன்னர்களும் ஒரு நாள் ஒருபடி சாம்பல்னு ஏதோ இடத்துல சொல்ற மாதிரி இங்க அப்படி இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு பவர் இருக்குன்னா அதை நல்லது செய்யணும். எல்லாருமே நல்லது செய்யறாங்க கூட வச்சுக்குவோமே, தப்பு இல்லை. ஆன்மீகம் என்பது அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, மக்கள் தானே ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவன் மேல வைக்கக்கூடிய அன்பு. ஓகே, நம்ம மேல வைக்கக்கூடிய அன்பு, சமூகத்தின் மேல வைக்கக்கூடிய அன்பு எல்லாம் தான் இறை நம்பிக்கை. இதுல வந்து நீங்க குற்ற உணர்வுக்கு ஆளாக தேவையில்லை. நான் வந்து அழகு குத்துறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், நான் இப்படி இருந்துட்டேன், எனக்கு இன்னும் அறிவு வளரல என்ற மாதிரி எவனோ ஒருத்தர் சொன்னா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை. அது அப்படித்தான் வந்தாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வந்தாங்க. அவங்களும் எங்கேயாச்சும் படிச்சுட்டு எவனாச்சும் ஒருத்தன் புக்கை படிச்சு தான் அவங்க அப்படி பேசுனாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆன்மீகம் என்பது நம்மை உணர்வதற்காக, நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளம், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதானே தவிர இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத இங்கே இறைவன் அப்படிங்கிறத விட்டுருங்க. நம்ம தான் இறைவன். ஓகேங்களா? அகம் பிரம்மாசி, எனக்குள்ள தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரி நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏன் இங்கே பிறந்தோன்றதை புரிஞ்சுக்கிறோமே தவிர இந்த தளத்துக்கு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய, அவங்க எதிர்க்கக்கூடிய ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை பற்றி அவங்க பேசவே இல்லை எங்கேயுமே. அப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்துருங்க. இந்த ஆன்மீகம்ங்கிறத வந்து நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்களே பார்க்கக்கூடிய வியூவர்ஸே திருக்குறளை படிங்க. ஏன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, தேவர் குறளில் முதல் 10 குறளை படிங்கன்னு சொல்றாரு. 10 குறள் கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு இல்லையா? இந்த கடவுள் வாழ்த்து 10 குறள். இந்த 10 குறளை படித்தால் நீங்கள் சாகாமல் இருப்பதற்கு வழி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப 10 குறளை நம்ம இன்னும் படிக்கல சரியா? எவனோ ஒருத்தன் எழுதின உரையத்தான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த 10 குறள் என்னன்றதை மறுபடியும் நீங்களே படிங்கன்னு சொல்றாரு. அப்ப எல்லா வார்த்தையும் நம்மளே படிச்சாலே விளக்கம் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது நம்மளுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு வேற ஒருத்தர் எழுதுனா தப்பா படிச்சிருக்கோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, சிம்பிள், நீங்க பகவத்கீதை வாங்கினீங்கன்னா பகவத்கீதை அப்படியே வாங்கி படிங்க. மூல நூல் அந்த வார்த்தையை அப்படியே கன்வெர்ட் பண்ணி படிங்க. சிலப்பதிகாரம் படிக்கணும், சிலப்பதிகாரம் புத்தகத்தை வாங்கி படிங்க. திருக்குறள் படிக்கணும், திருக்குறளை படிங்க. திருக்கு திருசிய விவேகம்னு அதை படிங்க. நவநீதங்கள் வாங்கினா அதை படிங்க. கிரந்தங்கள் வாங்கினா அதை படிங்க. அப்படியே படிங்க. எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வராது. அடுத்தவருடைய உரையை படிக்கிறப்ப நீங்க 2வது ஆளுடைய உரையை படிக்கிறீங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்தங்க காப்பி படிக்கிறீங்க. அவர் வந்து அவங்களோட கருத்தையும் உள்ள திணிச்சிருப்பாங்க. வடிவேல் வந்து பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இது வச்சுக்கிட்டு இப்படித்தான் வந்து பெண்கள்லாம் இருப்பாங்க நம்ம நம்புற மாதிரி அவர் எழுதினவர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ லேடிஸ் ட்ரெஸ் கெட்டப்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்குங்க. அவங்கள நீங்க பார்த்துட்டு மோகனைலாம் புரிஞ்சுக்க கூடாது இல்லைங்களா? அது மாதிரி தான். அப்போ ஆன்மீகம் என்பது அன்பை பிறருக்கு சமூகத்திற்கு பரப்புவது. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதை போயிட்டு நீங்க வேற ஏதாவது குழப்பிக்கும் தேவை. ஓகே சார், கண்டிப்பா ஒரு நீண்ட நெடிய ஆன்மீகம்னா என்ன, கருணைனா என்ன, வள்ளலாரை பத்தி ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க. நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.